ஹாய்டா, திஸ் இஸ் ஃபார் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய ஃபால் இன் லவ் வித் மியூசிக் டீச்சர் 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட் பார்ட் எப்படி விட்டு போனால் நம்ம ஜிமின் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை ஜெக்கே ஹைலைட் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு தன்னை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஆள் அது யாருன்னு கெஸ் பண்ண முடியல. அதனால் எங்கேயும் ஒரு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க, நம்மளை ரொம்ப டேஸாக நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்க, தேய்ச்ச ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது ஜிமின் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அந்த 6 சாங்ஸுமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் சாங் முடிஞ்சிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஸ்பீச் தான் கொடுக்குறாங்க. நம்ம நம்ஜுன் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக ஸ்பீச் பண்ணுறாரு. இதே மாதிரி அவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு ஒரு ஐடியாவில் வந்தாங்க, அதில் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களும் ஃப்யூச்சரில் ஒரு சிங்கராக ஆக போகிறாங்க இல்லையா? அப்போ அவங்களும் ஒரு ஐடியாவும் சிங்கரும் ஆகும்போது அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் நல்லா ஸ்பீச் கொடுக்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது 1 by 1 எல்லாருமே பேசுகிறாங்க. ஜின்னு, சுகா, ஜே ஹோப், டே, லாஸ்ட்டாக ஜிமின் எல்லாருக்கும் அந்த ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாங்க, உங்களால் முடியாதுன்னு வேறு மற்றவங்க சொன்னால் கூட உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிங்கராகவும் ஒரு ஐடலாகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது அவங்க கேட்குறாங்க, பர்டிகுலராக சம் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கிறதுக்கு. இல்லை, என்ன ஒரு பர்சன் சொன்னால் உங்களால் முடியாது சொல்லிட்டு, ஆனால் இன்னொரு பர்சன் சொன்னால் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு. அதனால் நான் அப்போ வந்துட்டு நான் அதை முடியும்னு சொல்கிற பர்சனை முடியாதுன்னு சொல்கிற பர்சனை நம்பாமல் என்ன நம்பியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஏஜில் ஒரு தப்பு பண்ணேன். ஆனால் ரைட் டைமில் ஒரு பர்சன் வந்தாங்க, வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கான்ஃபிடென்ட் பண்ணாங்க. மேபி அந்த பர்சன் லைஃப்பில் வராமல் போயிருந்தாங்கன்னா நான் சிங்கராகவே ஆயிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல என்ன சொல்கிறீங்கன்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பர்சன் வந்து என் லைஃப்பில் வராமல் போயிருந்தாங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக சிங்கர் ஆகிருக்க முடியாது. நான் அழுதுட்டு இருந்தேன், எனக்கு சிங்கர் ஆகணும் ஆசை, ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு என் மியூசிக் டீச்சர் சொல்கிறப்போ எனக்கு வேறு ஆப்ஷனெலாம் போயிட்டு அப்போ நம்மளால் முடியாதா, நம்ம வெறும் ஜஸ்ட்டு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம ட்ரீம் தான் அது, மற்றபடி ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பர்சன் வந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மற்றவங்க யார் உன்னால் ஆக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ தான் முடிவு பண்ணணும். நம்மளால் முடியுமா முடியாது சொல்லிட்டு உன்னோட மனசும் உன்னோட மைண்ட் இது நீ தான் வந்து முடிவு எடுக்கணும். ஓகேவா? நீ நினச்சா மட்டும் தான் அது முடியாமல் போகும், நீ நினச்சா அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவங்களால தான் நான் இந்த பிளேஸில் இப்போ ஒரு சிங்கராக அவங்க முன்னாடியே ஒரு ஐடல் ஜிம்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இதை கேட்குற எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இருந்துக்கு. ஆமாம், நான் என்னால் முடியாதுன்னு நினச்சிப்போ அவங்க தான் உன்னால் முடியும்னு புரிய வச்சாங்க. சேம் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். என்னோட அந்த டீச்சர் சொன்னால் தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க. என் லைஃப்பில் 2 பேர் மீட் பண்ணேன். ஒரு டீச்சர் எனக்கு வந்து முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னொரு டீச்சர் என்னால் முடியும்னு சொன்னாங்க. அந்த முடியுன்ற டீச்சர் நம்ம அவங்களோட வேர்ட்ஸை நான் கேட்டதுனால தான் எனக்கு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு பர்சன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களால் முடியுன்றது நீங்களே பிலீவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பாங்க. ஜிமின் கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஜிமின் சொல்ல ஜங்கு அது ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் மறக்கவே இல்லையா ஜங்கு நினைக்கிறாங்க. அப்போ சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கானே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமினும் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறது கூட அவங்க தான் ரீசன், அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு தேங்க்யூ டீச்சர் சொல்லிட்டு அப்படியே அவங்க பவ் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஓரளவுக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க. எல்லாமே ஹாப்பியாக ரொம்ப ஃபைனலாக போயிருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் 1 day நாங்களும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு டைம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்சர்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ தேங்க் பண்ணிட்டு கேட்டாருங்கிறாங்க. இப்போ நம்ஜுன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப் கிட்ட மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எங்கள் சார் சொல்கிறாங்க சொல்லு நம்ஜுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா எங்களுக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா சொல்கிறாங்க. இப்போது அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம ஏன் கிடைக்காது சொல்கிறாங்க. இல்லை, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களே நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் கான்சர்ட் இவ்வளோ அழகாக நடக்கூட நினச்சி கூட பார்க்கல. அதுவும் மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்க்கணும், எனக்கு வந்து அவங்களை பார்த்துட்டு ஒரு க்ரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன் நினைக்கிறாங்க கண்டிப்பாக பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மேனேஜர் போயிட்டு ஸ்கூலோட ஸ்டாஃப் வரவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரின்சிபல் நாங்கள் மீட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பசங்க வந்து மீட் பண்ண நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் நான் வந்து போயிட்டு கேட்குறேன் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு ஜான்ஜாங்குக்கு சார் சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. நான் எத்தனை சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன ஜேகேன்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே சார், இந்த மாதிரி உங்களை பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் மீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் மீட் பண்ணுவோம் சார் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எப்படி அவாய்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது சார். உங்களால் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை மீட் பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்க உங்களை மீட் பண்ணணும், உங்களை க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்களே, அது பெரிய விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இது எல்லாமே. அப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் அவங்க கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்து இவ்வளோலாம் பண்ணிவிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க உங்களை மீட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிங்கன்னா அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்களை இன்சல்ட் பண்ண நினைக்கல. இல்லை சார் நீங்கள் அப்படி நினைக்கல, ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்படி தான் எடுத்துப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்குக்கோ சரி ஓகே நீங்கள் வர சொல்லுங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா கிஃப்ட் அவங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்களே கொடுத்துருங்க, என்ன ஹாப்பி ஆகிடுவாங்க சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப் சொல்ல ஜங்குக்கோ சரி ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு
அவர் மாஸ்க்கை உள்ளார ரிமூவ் பண்ணி வச்சிருப்பா. அந்த மாஸ்க் எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க. மாஸ்க்கை போட்டுப்போன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மாஸ்க் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வந்துட்டு கான்சர்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து வராங்க. வந்துட்டு மேக்கப் ரூம் பண்ணிட்டு வராங்க. இப்போது அந்த மேனேஜர்கிட்ட ஸ்டாஃப் சொல்கிறாங்க, எங்கள் பிரின்ஸிபல் உங்களை பார்க்க ரெடியாக இருக்காங்க சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு 6 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் அங்கே வரும்போது நான் ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் அப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னே தெரியல, ஏதோ ஒன்று ரொம்ப நாள் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், நம்ம தேடிட்டு நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ்ட் ஆகிட்டுருக்கு. அவருக்கு தெரியல. சரி ஓகே சொல்லிட்டு இது நார்மல் சொல்லிட்டு காம் பண்ணிட்டு அவரே வராரு. இப்போ ஃபைனலாக ஒரு பெரிய ரூம் இருக்கா, அந்த ரூமுக்கு தான் நம்ம ஜிமின் ஜெயிக்க உட்காந்துருக்காங்க. அவரோட கேபின் தான் ரொம்ப பெரிய கேபின். அதுக்குள்ளே இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜேகே மாஸ்க் போட்டுட்டு அவ்வளோ அழகாக ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்காரு. இப்போ அவர் வந்து இப்போ எந்திரிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் வராங்க. நம்ம நம்ஜுன் பார்க்குறாங்க. ஜவுங்கா அந்த மாஸ்கில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காரு. அது எவ்வளோ எங்கே இருக்காரு, அதை பார்த்து அவர் பயங்கர இன்ஸ்பயர் ஆகிறாரு. என்ன இவ்வளோ சின்ன பையனா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஸ்கூலோட சொல்கிறாங்க பிரின்சிபல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க. மாஸ்க் போடுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நம்ஜுன் தான் அதில் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் அவங்களை பார்க்குறப்போ அந்த ஐஸு அந்த ஐப்ரோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஜிமினுக்கு எங்கேயோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இது என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சரின்ட்டு இப்போ ஃபைனலாக எல்லாருமே க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ஜுன் போய்ட்டு பர்சனலாக பேசுகிறாரு. இப்போ தேங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நாங்கள் நினைக்கவே இல்லை நீங்கள் இவ்வளோ ஒரு எங்கான ஒரு பர்சன் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் நினச்சோம் ஏதோ மியூசிக்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஒரு பர்சன் நினச்சிட்டு மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏஜுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமில்லைன்றது இப்போ நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மீட் பண்ணதுலையும். நீங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் இந்த ஸ்கூலை பார்த்ததும் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த வேர்ல்டுலேயே மியூசிக்காக ஒரு ஸ்கூலை அது இவ்வளோ பிரம்மாண்டமாக அரேஞ்ச் பண்ணிக்கிறது நீங்கள் மட்டும்தான். எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் அது பசங்களுக்கு இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்து இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸ் பார்க்காம பசங்க வந்து படிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஸ்கூலை பற்றி நாங்கள் எல்லாமே இப்போ தான் ரீட் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்லாம் அப்படி போட்டு நாங்கள் பேசணும். அவங்க சொன்னாங்க ஸ்கூல் எப்படி அந்த மாதிரி ஒபீடியண்ட்டாக இருக்குது, எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் தான் நாங்கள் அவங்கள ஒரு ரோல் மாடலாக இப்போ எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் தான் இங்கே எல்லாருக்கும் ரோல் மாடல் சொல்கிறாங்க. இல்லை சில பேர் இங்கே நீங்கள் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஸ்டாராக இருக்கோம்னா இந்த ஸ்டார்ஸுக்கு உருவாக்குறதே நீங்கள் தானே அப்படி சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து எத்தனை பசங்க வந்துட்டு சிங்கராக இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க, இல்லை இவ்வளோ ஸ்டார்ஸையும் உருவாக்குறது நீங்கள் தானே சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் ரொம்ப ஜவுங்க பார்த்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஜவுக்கு அது ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் இது அப்படியே ஜவுங்கோட அந்த ஃபேஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்ம நம்ஜுன் பேசுறதே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. எப்போதும் போல இவங்களாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஜிமின் மட்டும் ஜவுங்கோட ஃபேஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஐஸு நோஸு சொல்லிட்டு அப்படி தனித்தனியாக பார்க்குறாரு. எப்படின்னா நோஸ் அந்த பாதி வரைக்கும் தானே தெரியுது மாஸ்க் போட்டதுனால, மற்றபடி தெரிய மாட்டேது. ஐஸ் ஐப்ரோ மட்டும் தான் தெரியும் பார்க்குறாரு அவர். இப்போ அவரும் இவர் ஜங்க் இப்போ லாங் ஹேர்லாம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஃபேஸு. ஃபைனலாக இங்கே எல்லாரும் பேச முடிஞ்சதுக்கப்புறம் நம்ஜுன் ஜங்க் பார்க்குறாங்க. நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணது எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்களாம் ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ஃபேன்ஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், ரொம்ப பெரிய வந்துட்டு ரோல் மாடலு. அதனால் நீங்கள் அங்கே வந்து பாடிங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. அவங்கள வரும் இன்னும் கூட கொஞ்சம் அட்மைட் பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. சேம் டைம் நீங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து பாடிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வரதுக்கு டிசர்வான பர்சன் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சார் ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஜங்க் தான் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு பாக்ஸில் எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சம் புக்ஸு, அதுக்கப்புறம் சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு பேக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு வரேன். அடுத்து ஜின்னு, அடுத்து சுகா, அடுத்து ஜேஹோப், லாஸ்ட்டாக அப்புறம் டேக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஜிம்மி நிற்கிறாங்க. ஜிம்மின்னு ஒரு வாரத்துக்கு இவங்க யாருமே ஒரு வாரத்துக்கு கூட பேசுகிற நம்பிச்சிருக்கு. அப்புறம் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறப்ப தேங்க்யூன்னு தான் சொல்கிறாங்க. ஜிம் தேங்க்யூ சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சுகா சொல்லியிருப்பாரு, ஜேஹோப் சொல்லியிருப்பாரு, டேவும் சொல்லிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ ஒருத்தவங்க அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு ரூம் விட்டு மூவ் ஆகுறாங்க. இந்த வழியாக வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகுறாங்க. கடைசியாக தான் நம்ம ஜிம்மின் இருக்காங்க. அந்த இவன் அந்த ரூமில் வேறு ஸ்டாஃபோ இல்லை வேறு யாருமே கிடையாது. இவங்க எல்லாரும் கிஃப்ட்டை வாங்கிட்டு வெளில போகும்போது இப்போ லாஸ்ட்டாக ஜிம்மினுக்கு தான் ஜாங் கொடுக்குறாங்க. எங்கள் ஜிம்மோட ஐஸை கூட பார்க்க அவருக்கு தைரியமே இல்லை. அவருடைய கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் திரும்ப வெளில போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் ஒரு ஸ்டெப் பேக் வராங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்படியே ரொம்ப பவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக நீளம் கிடையாது பவ் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டோட பவ் பண்ணி தேங்க்யூ டீச்சர் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஷாக் ஆகிடுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கீழே பவ் பண்ணி தேங்க்யூ டீச்சர் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்துட்டு பரம்பிச்சிட்டாங்க ஜங்க் தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜங்கோட ஹேண்டில் ஒரு மியூசிக் சிம்பிளை வந்துட்டு டேட்டோவை போட்டிருப்பாரு அந்த ரைட் ஹேண்டில். அது ஜிமினுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது ஜங்க் வந்து ஜிமினும் கேட்டுருப்பாங்க ஒரு டைமு, நீ வந்துட்டு டேட்டோ அதான் ஜங்க் வந்து டேட்டோ போடல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பாரு. அப்போ கேட்டுப்பாரு என்ன போடுவோம் சொல்லிட்டு. நான் இப்போ போட மாட்டேன், எனக்கு எப்போ 18 இயர்ஸ்
ஆகுதோ அப்போ தான் டேட்டூ போடுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ஒரு அந்த கண்ட்ரியில் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும். 18 இயர்ஸ் ஆகுதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டேட்டூ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 18 இயர்ஸ் ஆகும்போது நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது மியூசிக் தான். அந்த மியூசிக்கை நான் வந்து சிம்பிளாக போடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிம்மி அதை பார்த்துக்க அந்த ஹேண்டை பார்த்துருப்பாரு. அவர் கிஃப்ட்டை கொடுக்க நீட்டிருப்பாரு ஹேண்டை. அப்போ ஹேண்டை பார்க்கும்போது தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பது அது ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பவ் பண்ணிட்டு நான் தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் பார்க்குறாங்க ஜிம்மி ஒரு நிமிஷம் கூட வெயிட்லாம் பண்ணவே இல்லை. அப்படியே கிஃப்ட்டை வாங்கிட்டு வெளில மூவ் ஆன் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்குக் வந்துட்டு நான் நினச்சி பார்க்குறேங்க. இப்போ அதே 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஜிம்மி என்ன பண்ணாங்கன்னா ஜங்குடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் எடுக்க போகிறார் இல்லையா, அந்த டேக்கு அவங்க வீட்டில் மியூசிக் ரொம்ப ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஜங்குக்கு. அப்போ ஜிம்மி உள்ள என்ட்ரி ஆகும்போது ஜிம்மி பார்க்குறேங்க ஜங்குக் கிட்ட ஜிம்மி பவ் பண்ணிட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறது, விஷ் பண்ணிக்கிறது, க்ரீட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு நார்மல் கல்ச்சர் தானே. அப்போது நம்ம ஜிம்மி மியூசிக் கற்றுக்க போகிறோன்றதுக்காக அந்த பவ் பண்ணனு போக ஜங்குக்கு என்ன பண்ணி எல்லாம் பவ் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லும்போது இங்கே பாருனோட சின்ன பையன் சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட சின்ன பையனாக இருந்தாலும் ஜங்குக்கு நீ வந்துட்டு மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப டேலண்டான பையனாக இருக்க. மியூசிக் வந்துட்டு சின்னவங்களோ பெரியவங்களோ யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு குரு தான். அதனால் அவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு என் டீச்சருக்கு நான் பவ் பண்ணுவேன், என்னோட டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியா சார், அவங்க டீச்சராக இருந்தாலும் நீ என்னைக்கு வந்துட்டு ஒரு ஐடல் ஆகிறியோ ஒரு சிங்கர் ஆகிறியோ உன்னோட ட்ரீம் அன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் நீ என்னை மீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டே வந்து இது மாதிரி பவ் பண்ணு, அன்றைக்கி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிப்பாங்க. இப்போ வந்து பவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, அப்போ நான் கண்டிப்பாக ஐடல் ஆகும் தானே, கண்டிப்பாக நான் ஐடல் ஆவேன், உன்னால் முடியும், உனக்கு நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஒன்று நம்புற அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒன்றே ஐடல் ஆகிடுவேன். அப்போ நீ என்ன பண்ண நம்பாத, ஒன்று நம்ப மியூசிக்கை நம்பு, நான் ஜஸ்ட் உனக்கு கற்று தான் கொடுக்க போகிறேன், ஆனால் பாட போகிறது நீ தான் ஓகேவா. அந்த ரீசனால் நீ ஒரு சிங்கர் ஆனதுக்கப்புறம் மேபி என்னை மீட் பண்ணுன்னு அப்படின்னா நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் இல்லை நான் சொல்கிறேன். அப்படி மீட் பண்ணி உனக்கு என்ன ஞாபகம் இருந்து அப்போ இதே மாதிரி திங்க் பண்ணி இன்றைக்கி நீ சொல்கிற இன்றைக்கி பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் அன்றைக்கி ஒரு ஞாபகம் இருந்தால் நீ எனக்கு அன்றைக்கி ரீட் பண்ணு, அன்றைக்கி நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்க மாட்டேன், நீ வாங்கிக்கோ, நீ வந்துட்டு எனக்கு பவ் பண்ணு, நான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் வந்து வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின் அதுதான் பண்ணியிருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க அன்றைக்கி சொன்னது எல்லாமே அப்படி இன்றைக்கி நடந்துருச்சு. ஆனால் ஜங்கு பார்க்குறாங்க ஜங்கு பார்க்குறாங்க ஜிமின் போகிறதா டக்குன்னு அவர் வெளில வந்து அந்த வாசல் கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸ்டெப் கிட்ட. இப்போ ஜிமின் பார்த்தா கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க, டர்ன் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இங்கன்னா நாம்ஜின் பேசிட்டு போயிட்டுருக்காங்க, சின்ன சுகா பேசிகிட்டு இருக்காங்க, ஜேகப்பும் நம்ம டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இல்லைடா அவங்க அப்படியே பேசிட்டு போயிருக்காங்க. ஜிமின் மட்டும் தனியாக அப்படியே அமைதியாக போயிட்டுருக்காரு. ஸ்டாஃப் வந்து ஜிமின்ட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமின் டயர்டாக இருக்காச்சு கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்கிறாங்க அங்கே ரூம் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, திரும்பி பார்ப்பான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ டீச்சர்னா உனக்கு என்ன யாரும் தெரிஞ்சிச்சா ஸோ ஜங்குக்கு நினைக்கிறாங்க நான் மாஸ்க் போட்டு எனக்கு கண்டுபிடிச்சிட்டே நான் சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா மற்றவங்களும் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க, நீ தேங்க்யூ டீச்சர்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா உனக்கு எனக்கு தெரியுதா சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அவருக்கு. ஏன்னா அவர் கண்டுபிடிக்க மாட்டார் நினச்சி தான் அப்படியே மாஸ்க் போட்டு பேசியிருப்பாரு. இப்போ நான் சின்ன கேட்குறாங்க அவர் ஃபேஸ் முழுசாக பார்க்க முடியாது சொல்கிறாங்க. நான் பார்த்தேனே சொல்லி அவங்க நம்பி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா நீ பார்க்கலையா சொல்கிறாங்க. சைடில் பிக்சர் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஐயோ நான் பார்க்க மாட்டேன், நீ அவங்க அவர்கிட்ட பேசுனே நாங்கள் பார்த்துக்கிட்டோமா அப்படி நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. நீங்களே பேச மாட்டீங்களாடா, நானே தான் பேசணுமா சொல்கிறாங்க. நீ பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பேச வரதெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் பேச வரும், நம்பிச்சுட்டுருக்கா நம்ம எதுக்கு பேசணும் பேசாமல் இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுக்கலாம் சின்ன போட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாம் நீ பேசுனே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அவர் பேசக்கூட நாங்கள் பார்க்கல, நீ பேசதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர அவர் எங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது, நம்மளோட ரொம்ப சின்ன பையன் தெரியுது, மற்றபடி அவரோட நேம் ஃபுல் நேமோ மற்ற எதுவும் எங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க கூட போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வரும்போது மனசில் அத்தனை கேள்வி ஓடிட்டுருக்கு. அப்போனா நான் உனக்கு தெரிஞ்சிருக்கல, இது நானும் தெரியும்ல, தெரிஞ்சுதான் வர வச்சுருக்கேன், உனக்கு வந்து எங்களை கண்டுபிடிக்கணும்னு பெரிய விஷயம் இல்லையே, எனக்கு தான் உனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம், அதுவும் கண்டுபிடிக்க கூடாது, நீ மாஸ்க்லாம் போட்டு நிற்கிற பரவாயில்ல சொல்லிட்டு ஜிமின் மேபி உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லையே என்னமோ, நீ இவ்வளோ பெரிய டீச்சராக இருக்க, இவ்வளோ பெரிய ஸ்கூல் வச்சுருக்கா, இதை தாண்டி நீ என்னென்னாலும் அச்சீவ் பண்ணிட்டு போகனால எல்லாமே முடியும், உன்ட்டு எல்லா டேலண்ட்டும் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட ஆயிருப்பா, இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும், நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஐடியல் அவ்வளோ தானே, ஆனால் எனக்கு தான் நீ பெரிய விஷயமா இருப்ப, நீ ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாராக கூட ஆகலாம், ஆனால் நீ வந்துட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நீ இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ ஒரு டீச்சர் ஆகிருப்பேன்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆகிட்டு பாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட டீச்சர் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரின்சிபல் ஆகிட்டாங்க, எவ்வளோ பெரிய ஸ்கூலு சொல்லிட்டு ஜிமின் இப்போ தான் ஸ்கூல் நல்லா பார்க்குறாங்கக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் ஜங்க் அவர் நினைக்கிற ஜங்கோட ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக உன்னை மீட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, சேம் டைம் எனக்கு ரொம்ப சேடாகவும் இருக்கேன், ஏன்னா உன்னை பார்த்துட்டு உன்னை பார்க்குற டே வந்துட்டு ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என்னை யாரோ மாதிரி வந்துட்டு பார்க்குறல, ஏதோ ஒரு ஐடல் ஜிமின் பிடிஎஸ் சேர்ந்த பையன் அப்படின்னு தான் நினைக்கிறேன், நான் உன்னோட ஜிமினை நீ பார்க்குறல, அதனால தான் நானும் மட்டும் எதையும் எதிர்பார்க்கல எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த மியூசிக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ண நினச்சிட்டு தான் ஒன் டே ஒன்று மீட் பண்ணிருப்போம், இன்றைக்கி அதுக்கான டே கிடச்சது வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த டேவை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இனிமேல் நான் வந்துட்டு எப்போவுமே உன் மேலே உள்ள லவ் எனக்கு மாறாது, அந்த ஒன் சைட் லவ், ஆனால் நான் எதிர்பார்க்க மாட்டேன் லைஃப்பில், நீ உனக்கான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா அவனோட கரியர் லைஃப் இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், நீ உன்னோட பர்சனல் லைஃப் அப்படி தான் பிளான்
பண்ணி வச்சிருப்பா. ஓகே நீ எப்போ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படி வந்துருக்க கிளம்பி போயிடாரு காரில். ஆனால் போகிறப்பெல்லாம் ஜவுங்க பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஃபேஸை முடிச்சா பார்க்கணுன்ற ஒரு வருத்தம் தான். பரவாயில்ல சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. அந்த கண்ணை அவர் பார்த்ததை அப்படி நினச்சி பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருந்துப்பார் இல்லையா பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய பையன் மாதிரி வளர்ந்துருக்கு. அப்போவே அப்படி தான் இருப்பேன், இப்போவும் ரொம்ப பெரிய பையன் மாதிரி தெரியல. ஆனால் நீ எப்போவுமே எங்கே தானே சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. என்னோட 2 வயசு சின்ன பையன் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா அவர் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவர் ஜிமின் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாருன்னு தான் நினச்சிருப்பாரு. இங்கே ஃபைண்ட் அவுட் அவர் பண்ணிவிட்டு தேங்க்யூ டீச்சர்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலைன்றது தான் இப்போ அவருக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன் பேசலை, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்தா அவன் பேசுவானோன்ற பயத்தில் தான் நான் மாஸ்கே போட்டிருந்தேன், அவனுக்கு நானும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கவே கண்டுபிடிச்சும் கூட பேசலையே, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டானே சொல்லிட்டு அதை ஜங்கரை ஏற்றுக்கவே முடியல. நானே அவனோட தள்ளி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ ஏன் என் மனசு அவ்வளோ வலிக்குது, என்ன காரணம் சொல்லிட்டு. நீ இந்த ஸ்கூலில் வந்து பாடினதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணேன். அவங்க எல்லோரும் எனக்கு இங்கே வர வைக்கணும்னு ஆசை, வந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா போணுச்சு. ஆனால் இந்த நிமிஷம் ஏன் எனக்கு இவ்வளோ ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துடுறாங்க. வந்து ரூமில் விட்டு அந்த கிஃப்டெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக மேனேஜர் சொல்கிறாங்க, நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்ப போகிறப்பா, ஓகேவா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ரூமில் படுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. இந்த பக்கம் எல்லா ஒர்க்கும் முடிச்சு அங்கே வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீட்டாக ஸ்கூல் ஒர்க் முடியதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 10 o'clock ஆகுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜங்குக்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, சார் எல்லா ஒர்க்கும் முடிச்சா சரி ஓகே நான் கிளம்புன்னு சொல்லி ஜங்கும் அப்படி ரொம்ப அப்செட்டாக கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அவருக்கு மைண்டே இல்லை சுத்தமாக. டேரெக்டாக அவர் போதும் வீட்டுக்கு தான். இப்போ அவங்க அம்மா தான் வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்குள்ளே வர ஜங்குலாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா எனக்கு பிடிஎஸ்னால் எவ்வளோ பிடிக்குன்னு தெரியும், அதுவும் நம்ம ஜிமின் அதில் இருக்கான், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு டைம் சேல் கான்சர்ட் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறப்படி கூட்டிகிட்டே போக மாட்டேன். இல்லைம்மா வேண்டாம், ஒரு டைம் கூட்டிகிட்டு போக சொன்னேன் சார், நானும் ஒன் டே கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், இப்போ நம்ம பர்சனலாக போய்ட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது தெரியுமா. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கே வந்துட்டு பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட சொல்லவே தெரியுமா, நான் கூட லைவ் டெலிகாஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலோடைய ஃபேர்வெல் டே வந்துட்டு ஸ்கூல் லைவில் வந்திருக்கும். ஏன்னா பிடிஎஸ் கான்சர்ட் பண்ணுறாங்களே அதனால் லைவில் போட்டிருப்பாங்க. அதில் தான் நம்ம ஜங்கோட அம்மா பார்த்துருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வர முடியாது. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருந்தீங்களா சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப உள்ளே யாரும் என்ட்ரா கூட சொல்லிட்டு கேட்லாம் க்ளோஸ் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதனால் வர முடியல. இல்லை நான் வந்திருப்பேன் தெரியுமா, எனக்கு ஜிம்மின் பார்க்கணும் அவ்வளோ ஆசை. அது ஜிம்மின் ஹான்ஜுக்கு வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா, நம்ம ஸ்கூலுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், எனக்கு பார்க்கணும்னு ஆசை, நீ இப்படி பார்க்க விடாமல் பண்ணிட்டியே, எப்போதும் போகிற டிவிலே பார்த்துட்டேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜிம்மினோட பேசுனானா நீ பேசுனியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பக்கத்தில் அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு அவங்க அம்மா சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா லேப்டாப் வந்து ஹைட்டை வச்சுக்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கு இந்த மாதிரி இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹாரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு அம்மா நாட்டு ஓகே அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் அந்த ஸ்கூல் கட்டும்போது ஒன் டே வந்துட்டு ஜிம்மில் எங்கள் பாட வைப்பேன் அப்படி சொல்லிட்டு, நான் கூட நினச்சிருக்கேன்னு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் பாரு ஒரு 5 years கூட்டிகிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கு அப்படியே ஹெட் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அம்மா அவன்கிட்ட பேசினா அம்மா சொல்கிறாங்க. என்ன பேசினா அப்படி கேட்குறாங்க. ஸ்னேவஸை கூப்பிடுவானே உடனே ஜங்கு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அங்கே நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜங்கு நமக்கு கோவம் வருது, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லைம்மா ஒரு ஐடல் ஆகிட்டான், அவன் பக்கத்தில் போகக்கூடாது, அவன் மேலே ட்ரீம் அச்சீவ் பண்ணி போகணும், இப்போ வேறு ஒரு பிளேஸில் இருக்கணும், அவன் ரொம்ப ஹையஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போகணும், அவன் நிறைய கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி வந்திருக்கான் அந்த பிளேஸ்க்கு, அவன் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினச்சேம்மா. அதனால தான் நான் யாருன்றது கூட ஹைட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு யாரும் மறந்தாமல் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாம்மா, தேங்க்யூ டீச்சர்னு சொல்கிறாங்க. உனக்கு தேங்க்யூ டீச்சர் அவன் சொன்னான். ஆமாம் அவன் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு மியூசிக் கற்றுக் கொடுப்பா அவன் சொன்னான், பவ் பண்ணுறதுக்காக வந்து. அப்போ நான் சொன்னேன் நீ ஒன் டே சிங்கர் ஆவா, அன்றைக்கி உனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த மாதிரி பவ் பண்ண அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னம்மா. இவன் அன்றைக்கி அதே அவன் பண்ணம்மா, இவன் நான் மாஸ்க்கை கூட ரிமூவ் பண்ணலாமா, மாஸ்க் போட்டு தான் இருந்தேன். எல்லோரும் எனக்கு கிஃப்டாக வாங்கிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் மட்டும் என்கிட்ட வந்து அம்மா வந்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு பவ் பண்ணி தேங்க்யூ டீச்சர் அப்படி சொல்லிட்டு பாரு எவ்ரிதிங்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டாம்மா. அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி கூட பின்னாடி பார்க்கவே இல்லைம்மா, என்கிட்ட வேறு வார்த்தை கூட பேசலை அப்படி சொல்லிட்டு ஜங்கு நம்ம பார்க்குறேன். டே என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், உனக்கு ஜிம்மை பற்றி தெரியாது சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க எடுத்துக்கங்க பாரு, ஜிம்மின் வந்துட்டு எவ்வளோ ஜெனுவனான ஒரு பையன், ரொம்ப சாஃப்ட்டு கைண்டு, சேம் டைம் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹார்ட் அவன். நீ எதனா சொன்ன அவன் மியூசிக் டீச்சர் நான் கேட்டேன், நீ எதுக்குப்பா அவங்க ஜிம்மினுக்கு சொல்லிக் கொடுக்குற, அவங்க அந்த மியூசிக் டீச்சர்லாம் ஒரு பெட்டர் மியூசிக் டீச்சர் இருப்பாங்க, நீ அவங்க கூட போய்ட்டு வேணால் சஜஸ்ட் பண்ண, இல்லை அவங்க அப்பா மட்டும் நான் பேசி வேறு ஒரு டீச்சர் சேர்த்து வரேன்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ என்ன சொன்னேன், இல்லைம்மா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா, இனி ஒரு டீச்சரும் அப்படி சொல்லிட்டாங்கனாக்கா அவன் ரொம்ப ஹார்ட் ஆயிடுவான், அவன் மியூசிக்கை விட்டு எடுத்துருவான், என்னால் முடியும், நான் என்னோட மியூசிக் டீச்சர் கற்றுக்கிட்டேன். அந்த மியூசிக் எல்லாமே ஜங்கு வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுருக்காரு. ஓகேவா, அவர் வந்து ரொம்ப யங்கேஜ்லேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 years வந்து மியூசிக் கற்றுருப்பாரு. அதனால் என்னோட டீச்சருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மியூசிக் அப்படி என்கிட்ட இருக்கல, அதே நான் அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன். ஏமா எனக்கு சொல்லிக் கொடுக்குற டேலண்ட் இல்லையா சொல்கிறாங்க. என்ன
ஜமுக்கா சொல்கிறேன் உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அதை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன டீச்சர் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணாங்களோ அந்த மோட்டிவேட் பண்ணி ஜிமினுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான். வேறு யார் டீச்சர் இல்லாமல் கற்றுக்க வேண்டாம். அவனுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குமா, கொஞ்சம் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா போதும், அவன் பிக்கப் பண்ணிவிடுவான். நானே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம் சொல்லிப்பாங்க. இனி ஒரு டைம் அவனை யாரோ ஹர்ட் பண்ணுறதோ அவன் வந்துட்டு அழுறதே என்னால் பார்க்க முடியாது சொல்லும்போது இப்போ தானப்பா நீ ஜிமினை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்லியிருப்பாங்க. சரி அப்போலாம் நீயே சொல்லி கூட சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க நீ அப்போவே அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்த பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு டேவே அவன் அழுதான்றதே உனக்கு தாங்கிக்க முடியலன்னு சொன்னேன். அவ்வளோ பாசமாக இருந்த நீயா இப்படி இந்த மாதிரி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் நினச்சவன் ஒரு ஸ்டார் ஆகிட்டேன், அவன் ஐடியா இருக்கான், அவன் பக்கத்தில் போயிடான், நம்ம மியூசிக் சொல்லி கொடுத்தோம்ருக்காங்களாம் அவங்கள்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்னு நினச்சமா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ அட்வான்டேஜ் நீ போய்ட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி வரேன்னா லவ்வையாக கன்ஃபியூஸ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறேன் எனக்கு தெரியும் நினச்சாங்க ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட மாதிரி அம்மா அது சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு ரூம் ஃபுல்லாக ஜிமினோட ஃபோட்டோ தானே இருக்குது, நான் அப்போ கண்டுபிடிச்சேன். சரியா அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு உன்னோட ஃபஸ்ட்டு லவ் உனக்கு எல்லாமே அவன் தான் சொல்லிட்டு எனக்கு தெரியும். இங்கே பாரு உன் லவ் நீ சொல்லாதெல்லாம் உனோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீ பார்த்ததும் நீ இப்போ உனக்கு தெரிஞ்ச ஜிம்னா நீ பேசிருக்கணும். அதுதான் யாரும் எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டு இல்லை உன எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தானா நீ சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பான். அவன் ஒரு ஸ்டார் ஆகிட்டா மாறிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே வந்துட்டு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அவனே மாற மாட்டான்னு தெரியும். இவ்வளோத்துக்கு ஜிம்மோட கேரக்டர் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கூட நீ வந்துட்டு அப்படி யாரும் இருந்திருக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கூர் மாதிரி இருக்க அம்மா சொல்கிறாங்க நீ பண்ணது தப்பு ஜங்கா, நீ பேசியிருக்கணும். அட்லீஸ்ட் நீ அவ்வளோ நேரம் பேசலாம் கூட தேங்க்யூ டீச்சர்னு சொன்னா அப்போ நாள் பேசிருக்கும்ல. இல்லை ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு எதனா பேசிருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. ஜம்க்கு பார்க்குறாங்கம்மா அது வரைக்கும் நான் வந்துட்டு அவன்கிட்ட பேச வந்தாமல் நினச்சேன். ஆனால் என்னை யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எப்போ எனக்கு தேங்க்யூ டீச்சர்னு சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணி போகணும் அந்த நிமிஷம் தான்மா எனக்கு இங்கே ரொம்ப பெயினாக இருக்குமா சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டை பயன் பண்ணுறாரு. ஆமாம் வலிக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கடமாக சொல்கிறாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் தன்னை யாரும் தெரியாமல் நடந்துக்கிட்டு அப்போ சேம் இதே ஃபீல் ஜிமினுக்கு இருந்தால் சொல்கிறாங்க. அவன் எப்படிமே லவ் பண்ணுவான் சொல்கிறாங்க. நீ சொல்லி உண்மையாக ஜிமின் லவ் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஜங்கூர் மாதிரி இருக்கம்மா என்னம்மா சொல்கிறீங்க. இல்லைம்மா சின்ன வயசு அப்போ கொஞ்சம் எங்கேஜ் இருந்தனால அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாம்மா சொல்கிறாங்க. என்னை பார்த்துருக்கேன் பல டைம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நம்ம உனக்கும் ஜிமினுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரும். அப்போ நான் பார்ப்பேன் ஜங்குக்கு ஜிமினை மியூசிக் லெசன் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானோ சேம் ஒன்றே அவன் பார்த்துட்டு இருப்பான். வச்சுக்கனே அவன் பார்த்துட்டு இருப்பான். நான் கூட நினச்சிருக்கேன் என்னடா ஜிமினை ஜங்கு இந்த அளவுக்கு பார்க்குறான்னு சொல்கிறேன் எத்தனை டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ உனக்கு அந்த ஃபீல் ஆகலை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லு நீ வந்து ட்ரீமில் தான் ஃபோக்கஸ் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு அப்படி ஃபீல் ஆகலை அவன் பார்க்கும்போது ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். அம்மா உண்மையை சொல்லுமா எனக்கு அந்த ஏஜ்லேயே அவன் என்னை பார்க்குறப்போ எனக்கு ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குமா சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குமா ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் டைம் அவன் ட்ரீம்லேயே அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. நானும் என் ட்ரீமில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக கூட சொல்லிட்டு நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேம்மா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அப்படி பார்த்துட்டு இருப்பான் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பார்த்துவான் அப்படி லவ் பண்ணாமல் இப்போ மாறிப்பான்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அம்மா அது லவ்வான்னு தெரியலையம்மா சொல்கிறாங்க. அவனுக்கு எனக்கு அவன் மேலே லவ் தான் அவனுக்கு சொல்கிறாங்க. ஏன் அவங்க எல்லா முடியும் நீ எடுக்கிற அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சொல்லாமல் கிளம்ப நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வெளில போயிருந்தாங்களா நம்ம சொல்லாமல் அங்கே வந்துட்டோம். அவங்க நம்பரும் மிஸ் ஆகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க போய் மீட் பண்ணல. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் ஜிமினோட பேரண்ட்ஸ் மாதிரி எனக்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஜிமின் அம்மா மாதிரி இங்கே எவ்வளோ பேர் பேசினாலும் எல்லாமே நம்ம மணிக்காக தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி நம்மகிட்ட ஒரு பெனிஃபிட்டோட தான் எதிர்பார்க்குறாங்க. நார்மலாக யாரும் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இங்கே யாருமே தெரியுமா. அப்போலாம் அந்தளவுக்கு நம்ம முடிச்சுலாம் இல்லை. நான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்தேன் நீ என்னோட பையன் அவ்வளோதான். மற்றபடி நம்மகிட்ட எதுவுமே இல்லைனா இப்போ நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நிறைய பேர் நம்ம முன்னாடி நிறைய பேர் வராங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த சொசைட்டியில் நம்மளுக்கு நிறைய நல்ல குட் நேம் இருக்குது, நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அப்போலாம் யாரும் நினச்சிட்டு நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க தெரியுமா. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவாங்க, என்னை ரொம்ப நாளாக பார்த்துப்பாங்க, எப்போவுமே வெளில ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு என்ன திங்ஸ் வாங்கினாலும் கூட்டிகிட்டு போய் வாங்கி தருவாங்க. அந்தளவுக்கு நல்ல பர்சன், எனக்கு ரொம்ப பர்சனலாக அதிகமாக ஹெல்ப் பண்ணவங்க ஒரு பர்சன். நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்த ரீசனே அவங்க ஃபேமிலி கூட அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு ஜவுங்கட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுமா சொல்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ சொல்லிட்டு ஜவுங்கட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நான் ஜிமினை மீட் பண்ணி எப்படி பார்க்குறது சொல்லி கேட்குறாங்க. அவங்க அந்த ஹோட்டலில் இருப்பாங்கம்மா சார் போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அது போய் பேசினா அட்வான்டேஜாக இருக்குமோன்னு தோணுதுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூடமாக பார்க்குறாங்க. சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு, நீ போய்ட்டு இந்த அப்போ பேசாம விட்டுட்டு இப்போ போய் நம்ம பேசணும் தப்பாயிடும், நீ விட்டு நம்ம ஜிமின் அம்மாவை போய் பார்க்கலாம். ஜிமின் அப்பா அம்மாவை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க இருக்காமோ நம்ம ஜிமின் அப்பா அம்மாவை பார்ப்போம் ஓகேவா, அவங்கள போய் பார்த்துட்டு பேசலாம்னு சொல்கிறாங்க. அம்மா மேபி எனக்கு ஜிமினை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க கூட இதில் மனதுக்கு என்னன்னு இருக்காமா, அவன் ஒரு ஐடல் அவனுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டோம், ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி இல்லை போல, அதனால ஜஸ்ட் தேங்க்யூ டீச்சர் சொல்லிட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. ஜங்கூடமாக பார்க்குறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அவங்களும் அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஜிமின் பாட்டு கிளம்புறாங்க. அவருக்கு ஹான்ஜி விட்டு புரியும் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் சேடாக இருக்குது. சரி ஓகே ஜங்க் வந்து கண்டிப்பாக பர்சன் லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணலாம், இல்லை நிறைய ட்ரீமாக இருக்கும், நிறைய பிளான் வச்சுருப்பான், நம்மளாம் அவன் லைஃப்பில் ஒரு பர்சனே கிடையாது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் கிளம்பி இந்த பக்கம். இங்கே இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் தான் பூசான் வராங்க. பூசான் வந்துட்டு நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு டோர் பிள்ளை ப்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்மோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்களா. இப்போ ஜங்கோட அம்மாவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பாங்க இல்லையா, ட்ரெஸ் சேஞ்செல்லாம் கொஞ்சம் மாறி பண்ணியிருக்காங்க. ஜிம்மோட பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இப்போ அவங்க கிளாஸ் வந்துட்டு
ரிமூவ் பண்ணுறாங்க. அவங்க சன்கிளாஸ் போட்டுருப்பாங்க. அதை கட்டும் போது பார்க்குறாங்க மிஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட பார்க்குறாங்க ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. உங்களை எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும் உள்ளே வாங்க கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு கூட வந்திருப்பாரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. அவருமே உள்ளே வராங்க. 2 பேரும் உள்ளே வராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் எங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் கொஞ்சம் வெளில வாங்கலாம் யார் வந்துருக்கான்னு பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா வராங்க. வந்து பார்க்குறாங்கக்கா இங்கே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இருக்குமா உட்கார சொல்கிறாங்க. ஜவுக்கு எப்படி பாருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜவுக்கு பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க போலேயே சொல்லிட்டு. ஜவுக்கு என்னப்பா ஜிம்மில் சக்ஸஸ் ஆகிடுச்சா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜவுக்கோட அம்மாவும் இந்த மாதிரி நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கு ஏன்பா நீ ஜிம்மில் பார்த்துட்டு பேசவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜவுக்கு ஒரு மார்க் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இப்போ ஜவுக்கு நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்லாத ஜவுக்கு வந்து டக்குன்னு பேசக்கா கொஞ்சம் ஷையாக பணம் என்னவோ இல்லை வேறு எதுவும் யோசிச்சு பணம் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அவன் ஒரு ஐடலாக இருக்கான் அவங்ககிட்ட போவேன்னு நினச்சிருக்கான் சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறான் அவன் ஐடலானது இன்றைக்கி தானா அவன் ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன பையன் அந்த அவன் அழுதப்போ அவனை கம்ஃபர்ட் பண்ணது நீ தானப்பா உனக்குலாம் அது உரிமையா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அப்படிலாம் நினச்சிருக்க கூடாது. நீ போய்ட்டு அவனே பேசினா கூட ஜிம்மின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கணும் பேசியிருக்கணும். எனக்கு தெரியும் நீ வந்து அவனோட 2 வயசு சின்ன பையன் சொல்லிட்டு ஆனால் அவன் குழந்த மாதிரி இல்லை உனக்கே தெரியும்ல சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மாவும் ஜங்கு மேலேயோ நம்ம ஜங்கோட மேலே உங்களுக்கு கோவமே இல்லை உங்களுக்கு எங்களை கோவமே இல்லைன்றது எங்களுக்கு எப்படி கோவம் வரும். நீங்கள் சுச்சுவேஷனால் போயிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் வருத்தம் தான் சொல்லாமல் போயிட்டீங்களே இவ்வளோ நல்லா பழகிருக்கோம் சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன் ஃபோன் கூட பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. நம்பர் மிஸ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் படிப்பு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ட்ரீமில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பிஸி ஆகிட்டோம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அப்புறம் ஸ்கூல் கட்டணும் ஆசைப்பட்டானா அவன் ட்ரீம்காக ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டோம். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் இவன் வந்து எப்போவுமே ஜிம்மினோட கான்செப்ட் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துருப்போம். டிவியில் வருமா நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஷேர் பண்ணுறாங்க. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு பெருசாக யாரும் அந்த ஃப்ரெண்டு பேச கூட விருப்பம் இல்லை சொல்லி ஜிம்மினோட அம்மா சொல்ல எனக்கும் உங்களை ஃப்ரெண்டு கிடைக்கவே தெரியுமா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஜிம்மிட்டு அங்கே பேசாமலே விட்டுட்டீங்களே இப்போ நான் வேணால் கால் பண்ணி கொடுக்க பேசுறீங்களா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மில் ஃபோன் நம்பர் தரவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அதெல்லாம் வேலை சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் நான் எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல ஆனால் என் மனசில் தானே கேட்குறேன் சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஜிம்மினுக்கு எப்படியும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைப்போம் சொல்கிறாங்க. அவனோட கரியர் லைஃப் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்குது அவன் ஃப்ரீயானுக்கும் மேரேஜ் பண்ணி வைப்போம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாராவது சூஸ் பண்ணால் அது ஜங்கா இருக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு ஆமாம் இல்லை மேபி ஜிம்மினுக்கு நீங்கள் பார்க்குற பர்சன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜங்கு பிடிச்சிருந்தா ஜங்கு அது பேச வைக்கிறீங்களா ஜிம்மினுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அம்மா சொல்கிறாங்க. இருடா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா தான் ஜங்குக்கு ஒரு நிமிஷம் வா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவும் கூப்பிட்றாங்க வாங்க சொல்லிட்டு அப்படி அவங்க மேலே போகிறாங்க. ஒரு ரூம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூம் பார்த்ததும் ஜங்குக்கு ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள் சொல்லி கேட்குறாங்க. சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜிம்மில் ஜங்கோட பிக்சரு பிக் ஃப்ரேமில் இருக்குது. அதுவும் அந்த கிட்டாரோடய இருக்கிற அந்த ஒரே பிக் தான் வேறு வெரைட்டி பிக்லாம் கிடையாது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு பிக்கும் ஒரு கிட்டாரை வச்சுட்டு இருக்கிற ஒரு பிக்கும் தான் இருக்குது. அதுவும் அதில் ஜங்கு வந்துட்டு தனியாக சோலோவாக இருப்பார். ரொம்ப பெரிய பிக் ஃப்ரேமு அதில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஜிம்மோட சைன் தான் இருக்குது. அதில் எல்லா இடம் சைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொரு டைமும் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பார் இல்லையா ஒரு சாங் எழுதுறப்பவும் சரி ஒரு கான்சர்ட் பண்ணுறப்போ சரி அவர் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜிம்முக்கு ஜங்குக்கு தேங்க் பண்ணுற விதமாக ஒரு சைன் பண்ணுவார் அந்த ஜங்கோட பிக்சர் மேலே. அவருக்கு ரொம்ப ஆசை இதுக்கெல்லாம் ரீசன் நீ தான் இப்படி நான் ஒரு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு நீ தான் ரீசன் சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியலாக ஒரு சிங்கர் ஆனதுக்கு நீ ரீசன் சொல்லிட்டு ஃபுல்லாக அதை கொஞ்சம் கூட மறக்காம எந்த சைடு பார்த்தாலும் ஜங்குக்காக ஒரு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கியிருக்காரு. ஜங்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் நிறைய வாங்கியிருப்பாரு. நியூ இயர் அப்புறம் ஜங்கோட பர்த்டே சொல்லிட்டு நிறைய வாங்கி அந்த ரூம் ஃபுல்லாக வச்சிருக்காரு. இதை பார்க்குற நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு டீயர்ஸே வந்துருச்சு. ஏன்னா அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக ஜங்கோட பிக் தான். அவரோட பிள்ளைகளோட கடாச்சி ஜங்கோட ஃபேஸ் வந்து போட்டு வச்சிருக்காரு. ஈவன் நம்ம ஐடலோட பிக் தான் நம்ம ஃபேன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாமே. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஏன்னா என்னோட உங்கள் பையனை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னதுக்கு அண்ணா என்ன சொல்கிறீங்க ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் இங்கே இப்போ ஜங்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும் அப்போ தான் லவ் பண்ணுறான். அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பான் அதுன்ட்டு சொல்லிட்டு ஒன் டைமில் கேட்டேன். ஒவ்வொரு டைம் வரும்போதும் அவன் மிஸ் பண்ணுவானா எனக்கு தேடிப்பா கிடைச்சாங்களான்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் உன்னை இந்த அளவுக்கு கேட்கான்னு தேடுறேன். அவனுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தா அவன் ஃப்ரெண்டாக இருந்தான் அவ்வளோதானே சொல்லி கேட்கும்போது அவனே மனசு விட்டு சொல்லிட்டேன் அப்பா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். என்ன ஜிம்னு சொல்கிறேன் நீ ஒரு ஐடல் ஆகிட்டேன் நீ நினச்சா சொல்கிறேன் யாரும் லவ் பண்ணலாமே சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்பா என்னை இப்போ யாருக்கு பண்ணாலும் தெரியல என்னை யாராலும் பிடிக்குது லைக் பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணது என்னோட என்னோட ஜங்குக் தாப்பா. எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்ததுனால முடியும்னு சொல்லிட்டு நான் பூஸ்டப் பண்ணது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது எல்லாமே ஜங்குக் தான். அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சவங்க என் லைஃப்பில் வந்தவங்க தான் என்னோட பெஸ்ட் பர்சன். அவங்களை தவிர வேறு யாரும் அப்படி யோசிக்க முடியாது. ஆனால் அதுக்காக நான் ஜங்குக்கிட்ட அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னான்.
அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. இல்லை, எனக்கு ஜங்கு மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்காக நான் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு அவங்கள எப்பவும் பிடிக்கும், நான் அவங்கள லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும். ஈவன் அவங்க லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் சூஸ் பண்ணால் கூட நான் ஹாப்பியாக வந்து விஷ் பண்ணுவேன், அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமின் சொல்ல, அப்போ ஜங்கடமாக்கு ஒரு மாதிரி இருக்கானா, என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு. அவன் அப்படி தான் முடிவு பண்ணான், அவன் எப்போவுமே லவ் பண்ணுறான், ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படி நினச்சிருக்கான். அவங்க வந்துட்டு ஜங்கு வந்து பெட்டரான பர்சன் சூஸ் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், அவங்க ஸ்டார் ஆகாமல் இருக்கலாம், அது ஒரு ஐடல் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட இருக்க டேலண்ட் வேறு யாருக்கிட்டுமே இல்லை, அவங்களுக்காக நம்ம டிசர்வான பர்சனே சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் ஒரு டைமாக ஜவுங்க மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். லைஃப்பில் ஒரு டைம் மீட் பண்ணுவோம், ஜவுங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் தேடாத இடமே இல்லை. அவனுக்காக அவங்க அவ்வளோ லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு நம்ம இவனுக்காக அவன் அவ்வளோ லெட்டர் எழுதிட்டு இருக்கான் சொல்லி ஜவுங்க ஜிம்லாப்பா சொல்ல. இந்த பக்கம் ஜவுக்கு பயங்கர டைட்டியர்ஸ் அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. ஜவுங்க நம்ம பார்க்குறாங்க, கேட்டியா ஆசை கேட்குறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிள் இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வீட்டுக்கு வந்தான். அப்போ வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்டோன் மியூசிக் இப்போ உட்காருங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஸ்டோன் மியூசிக் இப்போ வரைக்கும் போய் உட்காருவோம் தெரியுமா. வந்தால் இப்போ ஒரு ஐடல் ஆகிட்டா, இவன் மாஸ்க் பிடிச்சி போய் அங்கே போய் உட்காந்துக்குவான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பிளேஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அங்கே தான் மீட் பண்ணான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவான். இங்கே வந்து அவன் அங்கே தான் போவான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அங்கே சேலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனால் கூட அவனோட மெமரிஸ் எப்பவும் கூட தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு அவர் ஏற்றுக்க முடியல. என்ன அங்கிள் சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னோட பையன் எப்போவுமே மாற மாட்டான் ஓகேவா. அவன் வந்துட்டு அவனுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை மறக்கவே மாட்டான். ஒரு சாக்லேட் அவனுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட அவங்க தான் அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவன் வந்துட்டு அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், மற்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஜிம்லப்பா சொல்ல. கலந்த டேஸ்ட் தாங்கிக்க ரொம்ப அறிப்போம். நம்ம ஜங்கடமாக சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்களும் சாப்பாடுக்காதீங்க, நீங்களும் வாங்க சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட வாங்க சொல்லிட்டு அவங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் எங்கே போகிறோம் சொல்லுங்க, வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு ஜங்கு. அந்த வீட்டை கூட அவ்வளோ அழகாக ஒரு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி தான் கட்டியிருக்காரு. வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஜங்கோட் ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமின் பிக் தான். எந்த சைடு பார்த்தாலும் ஜிமின் பிக் தான் ஜங்கோட் ரூமில். ஈவன் ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப திங்ஸ் வச்சா பிடிக்காது, ஆனால் ஜிமினோட திங்ஸ் எடுத்துனால ரூம் ஃபுல்லாக திங்ஸாக வச்சுருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அங்கே உள்ள சின்ன சின்ன பஸ்ஸு ஸ்லைட்ஸில் கூட நம்ம ஜிமினோட பிக்சர் இருக்குது. அதுவும் ஜிமின் ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் இல்லையா, ஹேர் ஸ்டைல் மாறும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், அதில் எல்லா பிக்குமே இருக்கும். எல்லா பிக்லையுமே நம்ம ஜிமினோட சைடு எந்த சைடு பார்த்தாலும் ஜிமின் பிக்சர் மட்டுமே இருக்குது ஒவ்வொரு கான்செப்டில். அப்புறம் இந்த எல்லா திங்ஸ் வாங்கி வச்சுக்கிற ஜிமின் அந்த சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே, அவர் செயின், அவர் ஃபேஸ் பட்ட செயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்குற ஜிமின் அப்பவுமே புரியுது. அப்படிலாம் சொல்கிறாங்க. இவனும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு தெரியும், இவன் ஒரு மியூசிக் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. என்னமா சொல்லிட்டு ஆமாம் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கான், அவனுக்கு பிஸ்னஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க அப்பாவோட ட்ரீமும் அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். ஏன்னா அவர் பேங்க் ஆஃபீஸர் ஆகிட்டாச்சு. ஜங்கடாப்பாவுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிற ஆசை, ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அதனால் அந்த அவரோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணோம். ஜியோன் குரூப்ன்றதையும் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். ஜியோன் குரூப் அண்ட் அப்புறம் மியூசிக் ஸ்கூலும் வச்சுருக்கான். இதெல்லாமே ஜங்கு வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கான், நிறைய வந்து ஏர்ன் பண்ணிட்டான். அதனால் அவனோட லவ்ன்றது மாறவே மாறல. எப்போவுமே அவனோட லவ்ன்றது ஜிமின் மேலே மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு எதனால் வந்து ஜிமினோட தள்ளி இருக்காங்க சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போது ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. அப்போ இதுக்கப்புறம் நாங்களும் வெயிட் பண்ண மாட்டோம் ஓகேவா. ஏன்னா ஜிமினும் சரி ஜங்கு சரி ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க சம் ரீசனால இப்படி பிரிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம தானே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் நாங்கள் யாரும் சொன்னால் மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல சொன்னால் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. இல்லை நான் பண்ணுவேன், எனக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த மேரேஜ் ஆகுது. அந்த பக்கம் ஒரு 1 வீக் போகுதுடா. 1 வீக்காகவும் ஜிமின் அந்த அப்செட்டாகவே தான் இருக்கார். எப்படின்னா ஜங்கை பார்த்தது அவருக்கு மனசு ஹாப்பியாக இருந்திருக்கும், ஆனால் அவர்கிட்ட வேறு மாதிரி பேசிட்டார் இல்லையா. தேங்க்யூ டீச்சர்னு சொல்லிட்டு வந்தது. ஜங்கு பெருசாக எதுவும் பேசாமல் விட்டது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது. பரவாயில்ல, ஜங்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டான். அது போதும் லைஃப்பில் அவன் வந்து மியூசிக் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸிபலாக ஆயிருக்கான், டீச்சர் ஆகிட்டு தானே பிரின்ஸிபலாக ஆயிருப்பான். அப்போ ரொம்ப ஹாப்பி தான் சொல்லிட்டு அவர் அப்படி விட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் சேட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் லைஃப்பில் நம்மளால் ஒரு பர்சனாக இருக்க முடியல, நம்மள ஒரு பார்ட்னராக நம்ம இருக்க முடியல சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜிமின் அப்பா கிட்ட கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. ஹலோ அப்பா சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா, எமர்ஜென்சியாக சொல்கிறாங்க. எமர்ஜென்சி என்னாச்சு பாவம், நீங்களும் அம்மாவும் சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஓகே தான், நீ கொஞ்சம் வரையா சொல்கிறாங்க. அப்போ தான் வரேன்ப்பா சார் சொல்லி ஜிமின் வேகமாக போயிட்டு மேனேஜர் சார்ட்ட பேசுகிறாங்க. சார் சொல்கிறாங்க, சொல்லுப்பா ஜிமின் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்பா எமர்ஜென்சியாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்பா எமர்ஜென்சியாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா கேட்குறாங்க. தெரியல சார், ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டு ஏன்னா கான்செப்ட் இன்னும் டைம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் தானே போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இப்போ அவங்க அனுப்புகிறாங்க. ஜிமின் வேகமாக லக்கேஜில் பேக் பண்ணிட்டு அப்படியே கார் வந்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்பா நீங்கள் ஓகே தானே, அம்மா ஓகே தானே சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல. அப்போ ஜிமின் வேகமாக போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா ஜிமினோட வீடு அவ்வளோ அழகாக டிக்கெட் ஆகிருக்கு. ஜிமின் இப்போ வரது ஒரு ஈவினிங் 6 o'clock ஓகேவா. 6 o'clock வந்துட்டு இருக்காரு. வந்து ரீச் ஆகுறாங்க. பார்த்தா வீடு அவ்வளோ ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிமின் கார் விட்டு இறங்குறாங்க. இறங்கி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, என்னது சொல்லிட்டு அப்படியே இறங்கி உள்ளே வராரு. அப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு அப்பா அம்மா அசல் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்புறம் நிறைய டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ஜிமின் அம்மா வராங்க. அவ்வளோ ஹாப்பியாக வராங்க. ஜிமினுக்கு அவங்க அம்மா பார்க்க ஷாக் ஆகிடுது. என்ன அப்பா எமர்ஜென்சின்னு சொன்னார், வீடு ஃபுல்லாக இப்படி இருக்குது, அம்மா அவ்வளோ ஹாப்பியாக வராங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஜிமின் தாங்க வந்துட்டியா சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், அது இருக்கட்டும். என்னம்மா நீங்கள் ஓகே தானே? அப்பா சொன்னாங்க ஏதோ எமர்ஜென்சி சொல்லிட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பார்த்துட்டாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா உனக்கு மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா? நான் உன்கிட்ட கேட்டு தான் பண்ணுமா? எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா, ஆனால் சடனாக மேரேஜ் எதுக்குமா சொல்கிறாங்க. சடனாக மேரேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ப்பா. என்னம்மா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. எங்களோட ஆசை ஓகேவா, ஒரு பர்சனை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறாங்களாம். அதனால் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னையா யார் மாதம் கேட்குறாங்க. அதான் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் பதில் பேசணும்ல. அம்மா இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் பண்ணி புரிஞ்சுக்கோப்பா சொல்லிட்டு ஜிம்மு நான் பேச விடல. போயிட்டு அப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி டக்குன்னு மேக்கப் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு அது மாதிரி அம்மா அப்பா உங்கள்கிட்ட பேசணும்ப்பா சொல்கிறாங்க. பேசலாம்ப்பாவா சொல்லி இப்போ அவங்க கூட ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. சுற்றி பார்க்குறாங்க. ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப அதிகமாக கூப்பிடல, மீடியமான ரொம்ப க்ளோஸ் தான் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கா வீடு. அது வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கார்டன்லேயே இந்த மேரேஜ் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்பா அம்மா எதுக்காக சடனாக பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கேன், ஒரு மாதிரி இருக்கேன். இப்போ என்ன வேறு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஃபைனலாக அந்த குரூமையும் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் குரூம் வராங்க, வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஆப்போசிட் இப்போ உள்ள பசங்க பார்க்கவே இல்லை. ஜிமின் மனசில் நிறைய தாட் ஓடிட்டுருக்கு. யாங்களாம் தெரியாதே, நான் பாட்டுக்கு அப்பா அம்மா எமர்ஜென்சி சொல்லி எமர்ஜென்சி சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன். இப்போ கம்பெனி தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லி ஜிமின் நிறைய யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜான்காக நீ பாரு ஜிமின் திரும்ப சேர்த்துக்குள்ள சமமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு பார்த்தா நம்ம ஜவுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. இப்போது ஜங் பார்க்குறாங்க. சம்மந்த ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்ட கேட்குறாங்க. பாரு ஜிம்னா நீ ஜான் ஜவுங்க திருமணம் செய்யக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜவுக்கே பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான். ஜிமின் சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி எதுவுமே சொல்லாமல் சம்மந்த ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு அப்படி ஜிம்முக்கு அந்த ரிங் எடுத்து போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படி ஜவுக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜவுக்கு அப்படி கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஜவுக்கு போய்ட்டு ஜிம்மில் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போ கீழே இறங்க சொல்லிட்டாங்க. ஜவுக்கு ஜிம்முக்கு கீழே இறங்குறாங்க. ஜிம் டேரக்டாக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அம்மா என்ன நடக்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கோட அம்மா ஜவுக்கு பார்க்குறாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு ரொம்ப ஷாக் தான் அம்மா சொல்லிட்டு ஜவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய திட்டுவான்னு நினைக்க சொல்லிட்டாங்க. திட்டட்டும் சொல்லி ஜவுக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கோட அம்மா ஜிம்மின் அம்மா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் பாரு அம்மா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதுக்காக உங்களுக்கு சடனாக பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா ஜவுக்கோட ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. யார் ஜவுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாப்பா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்னு தெரியலம்மா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் எதுக்காக சடனாக முடிவெடுத்தீங்க சொல்லி ஜிம்மி கேட்டிருக்காங்க. அங்கே பாரு நாங்கள் எது பண்ணணும் நல்லது தான் பண்ணுவோம், ஓகேவா, உனக்கு கெட்டதுக்காக நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எது பண்ணணும் நல்லது தான் பண்ணுவீங்க என்னன்னு சொல்லமானா சொல்கிறாங்க. பாருப்பா அப்புறம் பேசிக்கலாம் ஓகேவா வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு போகணும் சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு ஆமாம் சைன் பண்ணணும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்பா அம்மா கூட அக்கா ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. ஜம்முக்கு அம்மா ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. தனித்தனியாக போகிறாங்க. ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு சமாதானம் ஆகலை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்கு சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ ஃபைனலாக சர்ச்சுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கேயுமே ஃபாதர் முன்னாடி ஒரு டைம் கேட்குறாங்க. ஃபாதர் முன்னாடி அப்போ அவங்க 2 பேரும் சைன் போடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா, அந்த பக்கம் நம்ம ஜங்கோட அம்மா, இந்த பக்கம் ஜிம்மின் அப்பா அம்மா சைன் பண்ணி அவங்க மேரேஜ் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆகிடுது. ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்த்து ஜிம்மின் பார்த்துட்டு அவருக்கு எதுவுமே பேச முடியல. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜம்கிட்ட வந்துடுங்க பாருங்க கொஞ்சம் ஷாக்கு சர்ப்ரைஸில் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி சொல்கிறாங்க. அவன் என்ன திட்டினா கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துக்குறேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக மேரேஜ் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் கெஸ்ட்லாம் வந்துட்டு எங்கள் ஜங்கோட அம்மா ஜிம்மின் அப்பா அம்மா வந்து கெஸ்ட்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வந்து ரூமுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த நடந்தவரை யோசிக்க முடியல. சடனாக மேரேஜே ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சே சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம் ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்கு பார்த்துட்டு அப்படி மறைக்கிறாரு. ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு எதுக்காக மேரேஜ் நடந்து சடனாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா இந்த மேரேஜ்லாம் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை, இது ஏன் சடனாக நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னால் வெயிட் பண்ண முடியல அதான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு உங்களால் எனக்காக வெயிட் பண்ண முடியல, நீங்கள் யார் சொல்லிட்டு ஜிம் கேட்க ஜங்க் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் ஆகுது. பட் பரவாயில்ல புரியுது, ஏன்னா இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறீங்க. பாரு ஜிம்னி ஹார்ட்டாக இருக்குன்னு தெரியும், அதுக்காக இப்படி பேசாத ஓகேவா, ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு ஒன்று பார்க்குறேன் அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ அதனால தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து நல்லா ஜிம் எப்படி இருக்கா சொல்லி கேட்டிங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ சொல்லுங்கள், அதனால தான் நீங்கள் வந்துட்டு என்ன எப்படி இருக்க ஜிம்னு அப்படி கேட்டிங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் யாரும் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொல்லி ஜிம் கேட்கா. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் கிட்ட வராங்க. ஹக் பண்ண சொல்லி அப்படி ஜிம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஜிம்மினோட கம்பெனி கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. ஜிமின் ஹாரி ஓகே உங்கள் வீட்டுக்கு போனீங்க என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அது சார் சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருப்பா சொல்லி எமர்ஜென்சி சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சார் சொல்கிறாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பயந்துட்டு நீ வேறு இப்படி போயிட்டே சடனா இப்போ வீடு வேறு கேட்டார் என்னாச்சு ஜிமின் எதுக்காக வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அம்மா எப்போ ரிட்டன் வருவா சொல்லி கேட்குறாங்க.
ஜிமினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியாது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் ஜிமின் இப்படி பேக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபோனும் காதில் இருக்குது. ஒரு பக்கம் ஜங்க் ஒரு பேக் பண்ணியிருக்காங்க. சார் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour கூப்பிடவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்ன ஹக் பண்ணியிருக்கேன் தள்ளி போக சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி அந்தளவுக்கு கோமை என் மேலே சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் இங்கே பாரு எனக்கு கோமையில் இந்த கோமையில் நீ யார் நான் கோப்பட்டது சொல்கிறாங்க. நான் அவ்வளோ ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறாங்க இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணி அப்படி இப்படி அட்டாச் பண்ணிடுறாங்க. ஜிம் எதுவும் பண்ணல பேக்ஸ்லாம் பண்ணல அப்படி அமைஞ்சிருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஜங்க் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் புஷ் தள்ளி வராங்க. இங்கே பாருச்சாங்க ஓகே எனக்கு சடனாக நடந்தாலும் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ண முடியாது ஓகே கொஞ்சம் டைம் எடுக்கும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன உன்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருச்சாங்க ஓகே நான் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஹார்ட்டாக இருக்கேன் எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பெட்டில் போய் உட்காந்துட்டு கண்ணு டேஸாக கொட்டிட்டு இருக்கு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜிமின் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்க் ஓகே நீ ஏன் ஜங்க் ஓகே என்னை பார்த்தது எப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. யாரும் மாதிரி ஏன் ஜங்க் என்ன ட்ரீட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாருடா நான் உங்ககிட்ட வரது கொஞ்சம் யோசிச்சுலாம் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீ ஒரு ஸ்டார் ஒரு ஐடல் ஆகிட்டேன் நான் உனக்கு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்களா நம்ம மியூசிக் சொல்லி கொடுத்த பையன் நம்மக்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி நினச்சியா இல்லை இப்போ நம்ம சொல்லி தானே ஒரு ஐடலாகவே ஆனால் நம்ம சொல்லிக் கொடுத்தானே ஒரு ஐடலானா எதுக்கு நம்மளும் போய் பேசணும் அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் அப்படி நினைக்கிற பாசனா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் அப்படி நினைக்கிற பாசனா நீங்கள் அப்படி நினைக்கிறேன்னா அப்போ நானும் அப்படி நினச்சிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நானும் வேறு வேறையா சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க. நீங்கள் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க ஐ எம் யூ ஆர் மீ நீங்கள் தானே சொன்னீங்க சொல்லிட்டு ஜிமின் கேட்கா. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது நீ இப்போ எதுக்காக வேண்டி இவ்வளோ ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் நீங்கள் தான் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பல் ஆகிடுச்சில்ல இப்போ பிரின்ஸ்பல் ஆகிட்டே உங்கள்கிட்ட மரியாதை தானே பேசணும் ரெஸ்பெக்டாக தானே பேசணும் அப்புறம் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தீங்க பாடுறதுக்கு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. ஜங்க் ஒரு மாதிரி என்ன பேசுகிறா அது உன்னோட ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் அப்படி சொல்லி ஜிமின் ஜங்க் சொல்கிறாங்க. ஓ நம்ம ஸ்கூல்னால தான் நான் வந்து உங்களை ஹக் பண்ணிங்களா இல்லை வெல்கம் பண்ணிங்களா இல்லை என்கிட்ட பேசுனீங்களா சொல்லி ஜங்க் கேட்குறேன். ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க்கு ஆன்சர் இல்லை. அதில் ஜிமின் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நான் வந்துட்டு உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னா ஒரு கடத்துக்குள்ள ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஏன்னா எந்த ஒரு பர்சனை நம்ம பார்த்தாலும் அவங்களால நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியும் நம்ம என்ன நினைக்கிறேன் சொல்லிட்டு அதுவும் எல்லாத்துலையும் டேலண்டான ஒரு பர்சன் அப்படி இருக்கும்போது உன்னை என்ன மாதிரி பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஐடல் ஒரு மாறிடுவேன்னு நினச்ச சொல்கிறாங்க. ஓ அப்போ நீங்கள் மட்டும் அப்படியே இருப்பீங்க நான் மட்டும் மாறிடுவேன்ல சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் நான் மட்டும் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குற என்ன பேசுகிற ஜிமின் உன்ன அளவுக்கு பர்ஃபெக்டாக யாரும் பார்த்ததே இல்லைடா என் லைஃப்பில் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்கீங்க நான் இன்னும் பர்ஃபெக்டாக நினச்சிருக்கீங்க அதனால தான் என்ன ஒரு பர்சன் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குற என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும் நான் உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ ஒரு ஐடல்னு பார்க்கணுமா ஒரு ஐடல் தான் பார்த்தேன் வேறு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் ஏன்னா நீங்கள் ஒரு பர்சனை அப்படி பார்த்துருக்க வேணாம் என்னோடய நான் உங்களோட பழைய ஜிமினா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தீங்களோ அப்படி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஒரு ஐடல்ன்ற மறந்துட்டு ஜிம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா. ஆனால் நீங்கள் என்னோட ஐடலை மட்டும் தானே பார்த்துருக்கீங்க அப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கு சொல்லி ஜிமின் சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினச்சா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளை எப்படி புரிய வைப்பான்னு சொல்லி ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு உண்மை அப்படி தோணுது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பர்சனாக மாறிட்டீங்கல்ல அதனால தான் எப்போவுமே நீங்கள் என்னோட 2 வயசு சின்ன பையனாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சின்ன பையனாக சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்னோட சின்ன வயசு 2 வயசு சின்ன ஒரு பையன் தானே அதான் நீங்கள் சின்ன பிள்ளை தரமாக இருக்கீங்கன்னு சொல்லி ஜிம்னு சொல்ல. ஜங்க் ஒரு மாதிரி என்ன சின்ன பிள்ளை தரமா யாரை பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொல்கிறா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பீங்க உங்கள்கிட்ட மெச்சூரிட்டியான ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா சொல்லி ஜிம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போகா. ஜங்க் பார்க்குறாங்க. என்னை பற்றி என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் சின்ன பையன் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக இருந்தால் அவன் என்ன சொல்கிறான் எதை சொல்கிறாங்களா விஷயமே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தானே ஜிமினா அவன் ஐடலாக இருந்தானே சிங்கராக இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம பார்த்து வளர்ந்த பையன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து பேசுது நான் உங்களுக்கு மேபி புஷ் பண்ணியிருந்தா கூட எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஏன் அப்படி மாறிட்டேன் சொல்லிட்டு. ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் நீங்களே ஒரு முடிவெடுத்து எனக்கு தள்ளி வச்சிங்களா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. நீ ஹார்ட்டாக இருக்குன்னு புரியுது சொல்கிறாங்க. நான் ஹார்ட் ஆகிறேன் நான் எதுக்கு ஹார்ட் ஆக சொல்லிட்டு ஜிம்னு நினச்சிட்டு அப்படி தள்ளி போக பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்னு பெட்டில் போய்ட்டு பின் பண்ணுறாங்க. பாரு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஸோ நீ இந்த மாதிரி பேசாத என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு என்ன லவ் பண்ணுறீங்க நான் தான் ஒரு பர்சனை பைத்தியக்காரமாக லவ் பண்ணிட்டா சொல்லி ஒன் சைடாக சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்படி பைத்தியக்காரமாக லவ் பண்ணி உங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக எப்படி என்னோட பிக்சர் இங்கே இருக்கும் சேம் உன்னோட பிக்சர் என்கிட்ட இருக்கும் ஓகேவா இதோட மோர் அதிகமாக ஏன்னா நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் கிரேசியாக நான் ஒவ்வொரு டைம் அந்த ஸ்கூலை கட்டும்போது கூட நான் ஆசைப்பட்டது நீ இங்கே வந்து பாடணும்னு சொல்லிட்டு தான் ஓகேவா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே எனக்காக இருக்கணும் நான் வந்துட்டு அவனுக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உனக்காக தான் ஒவ்வொன்று பார்த்து பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கேட்டேன் உங்கள்கிட்ட அப்படி கேட்குறாங்க. நீ கேட்டாலும் கேட்காட்டி எனக்கு கொடுக்க வேண்டியது என்னோட டியூட்டி ஓகேவா ஒரு ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டாக ஒரு ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போதுல முடிவு பண்ணிங்க நான் உங்களுக்கு ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அது எல்லாமே ஃபியூச்சர் நான் முன்னாடி முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா எல்லா பிளானும் என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு. ஏன்னா என் மனசில் ஏதோ ஒரு இடத்த தோணுச்சு நீ கண்டிப்பாக ஒன்றே எனக்கு பாய் ஃப்ரெண்டாக மாறுவேன் எனக்கு ஒய்ஃபாக மாறுவேன் சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் இல்லை நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எங்கேயும் நீ ஐடல் ஆகும்போது வளர எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு நம்ம உன் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டேன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோ உன்னோட கரியர் ஸ்பாயில் ஆகிடுமோ நீ இன்னும் மேலே போக வேண்டிய ஒரு வாசம் இன்னும்
அச்சீவ் பண்ணணும். நான் நான் வந்துட்டு உன் லைஃப்பில் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடுவோம், ஹார்ட் ஆயிடுவோம் சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்படி என்ன நினச்சிட்டு நீ என்னுடைய அப்படியே இந்த ட்ரீமெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவியோ, நான் மட்டும் போதும்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்படி நினைப்பேன், எனக்கு கரியர் இல்லை, 2 பேருக்கு ஈக்குவலாக தான் நினச்சேன். இதை வந்துட்டு நான் எத்தனையும் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ தான் சின்ன பிள்ளைத்தனமாக யோசிச்சிருக்க, உன்ன மாதிரி பசங்க பார்த்து இல்லை, உன்னை போய் டேலண்டடாக பர்சன் நினச்சேன் பாரு சொல்லி ஜிம் தான் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் நான் உன்னை போய் டேலண்ட் பர்சன் நினச்சேன் பாரு. ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன்றவங்க வந்துட்டு அவங்க கரியர் லைஃப்பும் சரி, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மெயின்டெனன்ஸ் பண்ணும். அப்படி உள்ள பர்சனல் மட்டும் தான் நான் ஒரு பெஸ்ட் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு வேணால் அப்படி லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீ ஒரு பெஸ்ட் பிரின்சிபலாக இருக்கலாம், ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஏன்னா வேணாலும் இருக்கலாம், ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டாவோ ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாவோ இருக்க முடியாது. இவன் ஒன்று பெஸ்ட் டீச்சராக இருக்க முடியும் சொல்லிட்டு ஜிம் பட்டு கெஞ்சி போவா. ஜங்கு கோவம் வந்துட்டு எங்கள் பாரு சொல்லிட்டு என்ன ஓவராக பேசுறது ஜங்க் தான் அப்படி பெண் பண்ணுறாங்க. ஜிம் நான் டோர் பக்கத்தில் ஜிம் பார்க்க என்ன கேட்குறாங்க, நான் இது போனால் போதும் பார்க்குறேன், என்ன ஓவராக பேசிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், ஏட்ட போ அப்படி ஜிம் தான் தருகிறாங்க. பாரு நான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஓகேவா, எனக்கு நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மட்டும் தான் ரீசன்ஸ். ஏனுங்க என்ன நான் மேலே அச்சீவ் பண்ணிட்டு என்ன போய்ட்டு மார்க்ஸுக்கு போய்ட்டு ஜிம் கேட்குறாங்க என்னன்னு தெரியல, நான் மார்க்ஸ்க்கு போய்ட்டு மேலே போனால் எங்கே போகணும் சொல்கிறாங்க. மேலத்துக்கு ஸ்கைக்கு மேலே போனால் மார்க்ஸ் தான் இருக்காங்க, போவா சார் கேட்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது, மார்க்ஸே வந்துட்டு இங்கே தான் இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட தான் இருக்கு சொல்லி ஜிம் தான் வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஜம்க்கா இங்கே பாருடா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்கேன் மேலே போகணும், அப்படியே மேலே போயிடுவோம் மொத்தமாக சொல்லி ஜிம் கேட்க என்ன பேசுகிறேன் நீ சொல்லி ஜங்க் கேட்குறாங்கக்கா. இல்லை நீ என்னை லவ் பண்ணனா நீ உங்கள் டேரக்டாக சொல்லிக்கலாமே, நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க ஒரு இத்தனை வருஷத்தில் என் பக்கத்தில் ரீச் ஆகணும் நினச்சா ரீச் ஆகிருக்கலாம், ரீச் ஆகலை, என்ன ரீசன் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறேன் இது ஒரு ரீசனா சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு ரீசனாக என்ன சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு ஐடலும் அவங்க சைல்ட்ஹுட்டில் லவ் பண்ணுறதே இல்லையா, இல்லை அவங்க சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறந்துடுறாங்களா, இல்லை சொல்லுங்கள். அப்படி மேபி சில பேர் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியா, நான் எப்படி ஒன்று தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க தப்பு தான், சரி ஓகே உன் பக்கத்தில் வராமல் தப்பு தான், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நீ அது வரைக்கும் பக்கத்தில் வராமல் கூட பெருசாக தோணல, உன் ஸ்கூலுக்கே நான் வர வச்சிருக்க, பாட வச்சிருக்க, எல்லா ஃபஸ்ட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்க, அதுவும் ஒன்று உன் பக்கத்துலேயே இருக்கும்போது கூட இந்த இது ஒரு சிம்பிளை வச்சு நான் கண்டுபிடிச்சேன், இவன் உன் லைஃப்பை பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஏதோ டவுட் எனக்கு உங்ககிட்ட இருந்துச்சு. இந்த சிம்பிளை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ பெயினாச்சு தெரியுமா, நான் யாரும் தெரிஞ்சுமா ஜவுக்கா எனக்கு தள்ளி வச்சிருக்கா சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும் தெரியுமா. அந்த டைம் உனக்கு பவ் பண்ணிட்டு வரும்போது நான் எவ்வளோ உடஞ்சி போனேன்னு தெரியுமா சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு இருக்காமல் எனக்கு பவ் பண்ணது நான் ஹாப்பி, ஏன்னா ஃபைனலாக என்னோடய விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு சொல்லிட்டு. ஆனால் சேம் டைம் என்னை யாரும் தெரியாத மாதிரி பார்த்தல, அப்படி நான் பவ் பண்ணும்போது நான் ஹக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை ஜிமினோட கூப்பிட்டுருந்தேன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், நீ என்னை யாரும் மாதிரி பார்த்தல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பிடிஎஸ் மெம்பர், ஒரு பிடிஎஸில் ஒரு பையன் அவ்வளோதான், அதை தாண்டி நான் உனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச ஜிமின் நான் இல்லை சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச அங்காவும் நீயும் இல்லை சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. போதும் நிறுத்து, ஓகேவா, இதுக்கு மேலே இதெல்லாம் எனக்கு கேட்க முடியாது, ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாது, ஓகேவா சொல்கிறாங்க. தப்பு தான் சொல்லி ஜங்க் ஜிம்முக்கு முன்னேற்றம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க நீ என்ன பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ண தப்பு, ஓகேவா, நீ எப்படி தெரிஞ்சோ நான் அந்த மாதிரி பேசிக்கக்கூடாது, யோசிச்சிருக்கக்கூடாது, ஓகேவா, தப்பு ஏன் மேடம் சொல்லிட்டு ஜம்க்கு அப்படி நீட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்கு எந்திரி சொல்கிறாங்க. இல்லை நீட் பண்ணுறேன், ஓகேவா, நீ எப்படி ஒரு டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ சொல்லிட்டு கொடுத்தல, நான் ஒரு டீச்சராக இருந்ததுனால எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தலையா, இப்போ நானும் ஒரு பாய் ஃப்ரெண்டாக வந்து மன்னிப்பு கேட்குறேன், ஓகேவா சொல்லி ஜம்க் தான் அப்படி நீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்கு எந்திரி சொல்கிறாங்க. ஜம்க்கு அப்படி நீட் பண்ணி போக் பண்ணுறாங்க. அப்படி கீழே ஒரு மாதிரி கடத்து மன்னிச்சு ஜிம், ஓகேவா, ஒரு பாய் ஃப்ரெண்டாக உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்துட்டு நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சும் நீ என் மேலே எந்த மாதிரி ஃபீலிங்ஸோடு இருக்க, நீ என்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ ஆசைப்பட்டிருப்ப அப்படின்னு தெரிஞ்சும், நீ எவ்வளோ சென்சிட்டிவான பர்சன் தெரிஞ்சு நான் உன்னோட ஃபீலிங்ஸோடு விளையாடிருக்கேன், தப்பு தான், ஓகேவா, நான் நீ என்ன சொல்கிறியோ எது சொல்கிறேன்னு தெரியாது, அதை பற்றி யோசிக்காமல் எனக்கு உண்மையில இருக்கிற ஃபீலிங்ஸையோ இல்லை அட்லீஸ்ட் என்னோட ஜிமின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கணும், ஜிமின் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கணும், அப்போ எல்லாமே பண்ணது தப்பு தான், எந்தளவுக்கு ஹார்ட் ஆகிருப்பேன், ஏன்னா அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ பவ் பண்ணிட்டு போகிறப்ப எனக்கு தெரிஞ்சுது எந்தளவுக்கு உடஞ்சி போயிருப்பா சொல்லிட்டு, அது தப்பு என்னதான், ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ நான் அந்த நிமிஷம் நான் ஹக் பண்ணியிருந்தேன், நீ எல்லாத்தையும் மறந்துருப்பேன், இந்த அளவுக்கு நமக்குள்ள எதுவும் வந்திருக்காது, நான் தான் என்னோட தப்பு தான், என்னோட ஸ்கூலுக்கு வந்துருக்காரு யாரும் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னோட ஜிமின் சொல்லிட்டு நான் மறந்துட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஐடியில் தான் பார்க்குறேன் தவிர பார்த்துட்டேன் அந்த நிமிஷத்தில் ரொம்ப ப்ரௌடாக என்னோட ஐடல் அப்படின்னு நினச்சி என்னோட ஜிமின் ஒரு ஐடலாக இருக்கான்னு நினச்சேன் தவிர என்னோட ஜிமின் தானேன்றது நான் அந்த உரிமை எடுத்துக்காமல் போயிட்டேன். அது என்னோட தப்பு தான். இவன் அந்த பிளேஸில் அவனை ஹக் பண்ணியிருந்தாலும் வேறு என்ன பண்ணியிருந்தாலும் எதிர்க்க கோச்சிருக்க மாட்டேன், நீ ஹாப்பியாக இருந்திருப்பாரு, நான் அப்படி எதுவுமே பண்ணாமல் விட்டது என்னோட தப்பு தானே சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ பண்ணது தப்பு தானே சொல்கிறாங்க, ரொம்ப தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான், ஓகேவா. அப்போ எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா, அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்க விடுது நம்ம வீட்டில் அப்படி படுத்து அழுதுட்டு இந்த ஹோட்டலில் சொல்கிறாங்க. இங்கே நானும் என்னோட வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுத்தேன், ஓகேவா, என்ன நெட்டி பேசாமல் போனது நான் உன்ட்ட ஹைட் பண்ண நினச்சேன், ஹைட் ஆகிக்கணும் உன்னை பார்க்க வேணாம்னு நினச்சேன், நான் உன்னை பார்த்தா மட்டும் போதும் நீ என்னை பார்க்க வேணாம்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை அப்படி வேவ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அப்போ மனசு வந்து உடஞ்சி போடுச்சு. அப்பயே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து இந்த அளவுக்கு இப்போ ஹார்ட் ஆயிருப்பா சொல்லிட்டு. அது அம்மாட்ட சொல்லும்போது எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா. அதுக்கப்புறம் அப்பா அந்த முடிவுலாம் எடுத்தாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 வீக்காக நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ்க்காக நாங்கள் பார்த்து பிளான் பண்ணுவோம் சொல்லிட்டு ஜம்க் சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு மேரேஜ் கூட இப்போ வேணாம், ஆனால் அட்லீஸ்ட் என்னை பேசியிருக்கலாம்ல, நான் உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பேன், நான் உன்னை பார்க்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன், உன்னை எங்கே போய் ஹைட் ஆனவனு எங்கே தேட சொல்கிறாங்க. இப்போ ஜம்க் பார்க்குறாங்க.
ஆக்சுவலாக நான் ஃபாரின் போயிட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு காமல் ஃபாரின் போயிட்டேன், நான் 12th முடிச்சதுக்கப்புறம் இங்கே இல்லை, நான் வந்துட்டு காஞ்சிலே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு, அம்மாவுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு, அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அம்மா வந்துட்டு காஞ்சி போனதுக்கப்புறம் நான் ஃபாரின் போனேன். ஓகேவா, நான் அங்கே போய்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேர்ன் பண்ணேன், மியூசிக் ஸ்கூல் வைக்கிறதுக்காக சில இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெசன் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்துட்டு ஃபாரின் போயிட்டேன். அங்கே போய்ட்டு சில விஷயங்கள் லெசன் ஸ்டடி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து மியூசிக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணது, இதெல்லாம் அங்கே போய் தான் பண்ணேன். நான் இங்கே இல்லைடா, ஆனால் நான் எங்கே இருந்தாலும் என்னோட ஐஸும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, என்னோட மனசும் சரி ஐஸும் சரி உங்களை தான் பார்த்துட்டே இருக்கும். எந்தெந்த கண்ட்ரிலாம் அந்த கான்சர்ட் பண்ணுறியோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ ஃபீல் ப்ரௌடாக இருக்கும் தெரியுமா. உனக்காக ஒருத்தவங்க கிளாப் பண்ணும்போதும், உன்னை டிஷர்ட் ஒருத்தவங்க வேர் பண்ணியிருக்கும் போதும், உனக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உன்னை பற்றி நான் குட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டே இருப்பேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை உன்னை பற்றி யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்களோ எனக்கு அவ்வளோ கோவம், ஒரு ரத்தமே வந்துட்டு அப்படியே என்னோட பாயில் ஆகும் தெரியுமா. சரி பிளட் வந்து பாயில் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜெவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு காமா. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் என்கிட்ட வரணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் என்னோட மனசு என்னோட லவ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. உன்னை தவிர என்கிட்ட வேறு யாராலும் மூவ் ஆன் பண்ணவே முடியல. என்னை பார்த்த விதம் அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் தெரியுமா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதாவது உன்னோட பேண்ட் மெம்பர்ஸ்லாம் உன்ட்ட கிழிஞ்சு பண்ணும்போது ரொம்ப கோவம் வரும். எதுக்காக ஜிம் டைம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேம் டைம் அவங்களுக்குலாம் ரைட்ஸ், அவங்க ஒரே ஃபேமிலி மாதிரி தானே சொல்லிட்டு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டாங்கக்கா சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்னோட மியூசிக் டீச்சரை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோட பேண்ட் மெம்பர்ஸ்க்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவர் ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறேன் என்னென்னு காம நான் சொல்லிட்டேன். அவங்களாம் கேட்டாங்க நீயே சைட் ஆகிறேன்ட்டு. ஒவ்வொரு சாங்ஸும் எழுதுறதுக்கப்புறம் நான் லெட்டர் எழுத சொல்கிறாங்க. இதை ஜிம் ஜங்க் பார்க்குறேங்க அங்கிள் என்ன சொன்னாங்க, எனக்கு நிறைய பெயின்ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் சொல்கிறாங்க. ஏன் ஜிம் நீ இவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு போய்ட்டு மாறணும்னு நினைக்கவே சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னா நான் எதுவுமே இல்லாத இருந்தப்போ என்னை லவ் பண்ணது நீ தான் ஜங். ஓகே, என்ன லவ் பண்ணேன்னு தெரியல, ஜிம் ஜங் பார்க்குறேன்னா நான் லவ் பண்ணேன். ஓகேவா, எனக்கு உண்மையில லவ் வந்துச்சு, அதனால் சொல்லலை. நான் ஜிம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் ஜிம் ஜங் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ரீசனால் தான். ஏன்னா நீ நினச்சா நீ ஒரு ஸ்டார் ஆகிருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் நீ கொஞ்சம் கூட அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு என்னோட சின்ன பையனை வந்து கம்ஃபர்ட் பண்ணி என்னால் பாட முடியும் சொல்லிட்டு நான் என்னை வந்து நம்ப வச்சேன். எனக்குள்ள ஒரு ஹோப்பை கொடுத்து எனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நீ மியூசிக் சொல்லிக் கொடுத்தா மட்டும் நம்ம மேலே ஃபாலோ ஆகலை. எனக்கு உங்கள்கிட்ட உள்ள எல்லாமே பிடிக்கும். உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஏன்னு தெரியாது. உன்னை பார்த்து நான் ஹாப்பியாக இருக்கும், நீ ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் படம் தப்பா சாரி சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்தேன். ஆனால் அந்த லவ் விஷயத்தை என்னமோ நான் இவ்வளோ ஒரு இன்கரெக்டாக இருந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை அப்படி கூட நீ பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. என்னென்னு காம அப்படி கூட நீ பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோன்ற அட்வான்டேஜ் எடுக்கணும் நீ நினச்சிருக்கல. ஆனால் நீ இது வேற ஒரு பர்சனாக வந்து நினச்சிதான் பரவாயில்ல. ஏன்னா நான் என்னை பற்றி தெரியும்ல, எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியும் எனக்கு ஜிம்னு எனக்கு எந்த மாதிரி தெரிஞ்சு நான் பண்ணது தப்பு தான். நல்ல வேலை நான் அம்மாட்ட சொல்கிறனால அம்மா எனக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அதனால் நான் நிற்க எனக்கு லவ் வேண்டிய கிடச்சி சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜம்கா சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்ட்ட வேறு மாதிரி கன்வர்ஸ் பண்ணலாம் ஆசைப்பட்ட தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு ஜிம் ஜங் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கிள் ஆண்டிகிட்ட பேசும்போது அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு. நீ அந்த ஸ்கூலில் வந்து பாடுறதே எனக்கு ட்ரீம் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்னென்னு அந்த ஸ்கூலில் கட்டும்போது முடிவு பண்ணேன் என்னோட ஜிம்மில் அந்த ஸ்கூலில் வந்து பாட வைக்கணும்னு சொல்லிட்டு. நீ எந்த அளவுக்கு பெஸ்ட்டு சிங்கர் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். என்னோட இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும் நீ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஆசைப்பட்டேன். எல்லோரும் ஜிம்மினை பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்களா. அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. என்னோட ஜிம்மினை உங்களுக்கு பிடிக்குதுல்ல சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு பிடிக்குதுன்ற வேறு மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு ஆசை தோணும் மாதிரி உன்னோட சிங்கிங்கை பற்றி உன்னோட ஏஞ்சலிக் வாய்ஸ் பற்றி நிறைய பேசுவாங்க. அது கேட்க கேட்க இன்னும் கெட்டியாக இருக்கும் போல இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவர் ஹாப்பியாக இருக்கு. நீ இவ்வளோ பெரிய பர்சன் ஆகிட்டு கூட நீ இவ்வளோ அச்சீவ் பண்ணி கூட வேறு ஒரு பர்சனை மூவ் ஆன் பண்ண நினைக்கல. இல்லையே, என்னோட ஜிம்மின் தான் என்னை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். என் கூட அவ்வளோ அட்டாச்சாக இருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இவ்வளோ ரைடர் ஆகி கூட என்ன தான் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ சேம் நானும் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐ லவ் யூ டீச்சர் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ டூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஜிம் வந்து ஜங்கு சொல்லிக்கிறாங்க. இப்போ 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நான் என்னுடைய ஹேங்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதுவும் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் கூட சொல்ல தெரியுமா. ஏன்னா அவங்க யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் உன்னை பற்றிலாம் ப்ரௌடாக பேசினாங்க. பாரு அந்த பாசன் எவ்வளோ எங்கேஜில் எவ்வளோ அழகான ஒரு டீச்சராக இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரௌடாக பேசினாங்க. ஆனால் என்னோட அப்போ கூட அது என்னோட ஜங்குக்கு சொல்ல முடியல தெரியுமா. ஏன்னா நீ என்ன யாரும் மாதிரி தெரியாமல் நடந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கஷ்டமாக இருக்குது சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஆனால் நான் இன்ட்ரோ பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னது ஆமாம் கண்டிப்பாக நான் இன்ட்ரோ பண்ணுவோம் சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணுவோம் சொல்கிறாங்க. நீ என் கூட வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. சிவலுக்கு சொல்கிறாங்க. சிவலுக்கா ஆமாம் சிவலில் எனக்கு ஒரு வீட்டு இருக்குல்ல அப்பார்ட்மெண்ட் ஓம்னி அங்கே வரணும் சொல்கிறாங்க. அங்கேயே நீ வரணும். நான் எல்லாம் எங்கே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து எனக்கு மேரேஜ் ஆனதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மேரேஜ் இல்லைடாமா இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போவே சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி ஜிம்னும் ஜங்கே வராங்க. இந்த பக்கம் ரிசப்ஷன் அவங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ரிலேட்டிவும் கிளம்புறாங்க. நம்ம ஜிம்ல அம்மாவும் ஜங்கோட அம்மாவும் ரிட்டர்ன் கிஃப்ட்டு நிறைய ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் அதை கொடுத்து அனுப்புகிறாங்க.
இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஜங்க் வராங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் சேல் போகிறோம் சொல்கிறாங்க. சேல் அன்றைக்கி தான் மேரேஜ் ஆனு சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் போகிறோம் ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களா, இல்லை நம்ம காஞ்சிக்கு மூவ் ஆகிறீங்களா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க அம்மா கிட்ட. இப்போ ஜங்க் அம்மா பார்க்குறீங்க, இப்போ அவங்க வீடு கஷ்டப்பட்டு கட்டினியே சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு இங்கே இருக்க ஆண்டி கூட இருக்க ஓகேனா இங்கே இருப்பீங்களா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் இங்கே இருப்பேன் அங்கே இருக்கிறா சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே, ஹாலிடேஸ் ஆனால் இவங்க அங்கே வரட்டும், அப்புறம் நம்ம இங்கே வரலாம் சொல்கிறாங்க. அம்மா நீ எங்கே இருக்க போகிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா என்னோட கம்பெனியில் சேவில் தானே இருக்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஸ்கூல் வந்துட்டு அங்கே இருக்கட்டும் ஓகேவா, நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு எவ்ரி வீக் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மற்ற டைம் நான் அங்கே இருக்கிறா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்னும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நீ கம்பெனி என்ன சொல்ல போகிறா சொல்கிறாங்க. நான் கம்பெனி இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த காம இப்போ சொல்ல மாட்டேன், எல்லா ஹேங்க்கு இப்போ மேரேஜ் ஆகுது அப்போ சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு இந்த ஹேங்ஸ் மட்டும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு ஜங்க் கார் வந்துருக்காங்க, ஜங்க் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப தூக்கம், ஜிம் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் என்ன தூங்குறா சொல்கிறாங்க. ஆமாம் தூக்கம் சொல்லிட்டு ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜங்கும் சேல் வந்துட்டாங்க. வந்துட்டு ஜிம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிற என்ன ஜங்க் சொல்கிறாங்க, அட்ரஸ் சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தான், இந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான் சரி வாங்க சொல்கிறாங்க. 2 பேர் உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போடும்போது ஜவுக்கு பயங்கர ஷாக்கு பார்த்தா ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜிம் இது வரைக்கும் யாரும் இன்வைட் பண்ணதே கிடையாது அவர் வீட்டுக்கு. ஏன்னா இவர் தான் மற்ற வீட்டுக்கு போவார், யாரும் இந்த வீட்டுக்கு வந்ததில்லை. ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஜங்கோட பிக் ஃப்ரேம் இருக்குது, அந்த ரீசனால் தான் ஜங்க் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இது என் பாய் ஃப்ரெண்ட் பிக் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா இப்போ பாய் ஃப்ரெண்டாக இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பி ஆகிட்டாரு சொல்லி ஜிம் சொல்ல ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட என்னோட பிக் தானே சொல்கிறாங்க. இங்கே யாரும் வந்ததில்லை, அப்படி யாராவது வந்தால் கூட நான் வந்துட்டு ரூம்க்கு அலோவ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அது பெட்ரூம்குள்ள தான் பிக் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஹாலில் பிக் இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்க்கா நான் ஹேங்கில் வெயிட் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் லக்கேஜ் கொஞ்சம் செட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஓகே சார். ஜங்க் போய்ட்டு லக்கேஜில் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மிட்ட கால் பண்ணுறாங்க. இவங்க நம்ஜித் பார்க்குறாங்க. சொல்லுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஹேங் ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா. ஆமாடா இப்போ தான்டா கான்செப்ட் இப்போ சார் இப்போ தான்டா ப்ராக்டிஸ் முடிச்சு வந்து உட்காந்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கலாம் சொல்கிறாங்க. என்னடா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், இப்போலாம் கூப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஃபைனலாக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. என்னாச்சு ஊருக்கு போகலாம் சடனாக இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கான், அதுவும் மேனேஜர்கிட்ட வர சொல்லலாம் சொல்கிறாங்க. அந்த தான் சொல்கிறாங்க. அதே நான் சொல்லி வாங்க சொல்லி எல்லாரும் வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட வீடு வந்துட்டு ஜிம்மோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்துட்டு டோரை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு எல்லாம் ரெடியாக சொல்கிறாங்க. ஜங்கு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அந்த டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களும் பார்க்குறாங்க. ஜிமின் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வராங்க. அவ்வளோன்னு பார்த்தா பயங்கர ஸ்மெல், குக்கிங் வாசனை நல்லா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா நல்ல வாசனை வருது சொல்கிறாங்க. அது என் ஃபுட்டு தான் சொல்கிறாங்க. என்ன குக் பண்ணுற வாசனையா, நீ குக் பண்ணி நீ கூட நல்லா குக் பண்ண மாட்டியாடா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் உள்ள வாங்க சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்கெல்லாம் வராங்க. வந்து நம்ம உள்ளே வராங்க, ஹாலுக்கு வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எது சம்திங் வீடாக இருக்க சொல்கிறாங்க. சம்திங் வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எது சம்திங் வீடாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு வீடு இல்லை, அங்கே வாசல் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் உட்காருங்க சொல்கிறாங்க. ஏன்னா டே வந்து ஏதாவது ஸ்மெல் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா ஜம்க்கு வந்து ஜிம்முக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிடிக்காது. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் அதிகம் அலோவ் பண்ண மாட்டார், அதாவது யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் இப்போ இந்த ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வருது. ஏன்னா ஜங்குக்கு மேலே வந்துட்டு இருக்காது. இந்த பக்கம் ஜிம் தான் வந்துட்டு இங்கே பார் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வா சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தான் இல்லை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வா சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வராங்க. இப்போ வெளில கூட்டிட்டு வந்தால் நம்ம ஜங்குக்கு பார்த்தாலும் ஷாக் ஆயிடுறாங்க. இது சொல்கிறாங்க. இது யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டீ நல்லா பார்க்குற ஜங்கோட ஐஸை பார்த்துட்டு ஐஸ் இந்த ஒரு ஹைட் வெயிட்லாம் பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது எங்கே பார்த்த மாதிரி. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங்ஸ் மீட் மை ஹஸ்பண்ட் ஜான் ஜங்கு கப் சொல்கிறாங்க. இப்போ ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாட்டே என்ன நினைக்கிறாங்கன்னா இதே ஃப்ராக்ரன்ஸாக அவர் அன்றைக்கி பார்த்துருப்பார், எங்கன்னா ஸ்கூல் போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் அங்கே வந்திருக்கும். அது நம்ம டேக்கு ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்திருக்கும், அதை அவர் வந்து ஸ்மெல் பண்ணியிருப்பாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜட்டை பார்க்குறாங்க. ஜிமின் இந்த ஃப்ராக்ரன்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் மீட் பண்ணாங்க இல்லையா, நீங்கள் மீட் பண்ணீங்க இல்லையா அன்றைக்கி ஜேகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, நம்ம ஒரு ஸ்கூல் கான்சர்ட் போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அது சொல்கிறாங்க. அதை ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஒரு ஷாக் ஆயிருங்க. ஜிமின் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே சொல்லிட்டு திரும்ப ஜாப் சொல்கிறாங்க. எங்கள் உட்காருங்க சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டு ஜிமின் நான் ஜங்குக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு இப்போ அந்த 1 வீக் சொல்லி சொல்கிறாங்க. ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீ அன்றைக்கி பார்த்திய ஜிமின் பார்த்து பேசிருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. இல்லை அவர் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக இருந்திருக்காரு பாரு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நம்ம இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க எவ்வளோ பாவம் தெரியுமா, எவ்வளோ மிஸ் பண்ண அவங்கள நீங்கள் பார்த்ததும் ஜிம்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க ஹக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோ புருஷாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட மூச்சு எவ்வளோ ஹார்ட் ஆனால் தெரியுமா சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம நம்ஜின் மட்டும் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு, நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. ஃபைனில் ஜிம் எல்லாருக்கிட்டே எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் மேரேஜ் ஆகிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ எமர்ஜென்சியில் போனது சொல்கிறாங்க. அப்பா எனக்கு அப்படி வந்து அந்த மாதிரி கூட்டியிருக்காங்க சொல்கிறாங்க. நீ இப்போ கம்பெனியில் சொல்ல
முடியாது சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி கம்பெனியில் சொல்ல மாட்டேன், நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்லலை, நீங்களோட ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, ஃபைனலி ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாகான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்க எல்லாரும் வெல்கம் டு அவர் பிடிஎஸ் ஃபேமிலி சொல்லிட்டு நம்ம அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து எங்கள் பிடிஎஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆகுங்க சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஜஸ்ட் இவங்க மெம்பர்ஸ்குள்ளே ஒரு மெம்பர்ஸாக ஐடலாக ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஏன்னா எங்கள் எல்லாரையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க வந்து ஒரு பார்ட்னராக இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃபைனலாக. இப்போது நம்ம ஜிமின் நல்லா சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லோரும் இங்கே சாப்பிடணும், இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கேட்கணும் ஜவுங்கிட்ட சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பேசுகிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக ஜவுங்க ஃபுல்லாக சர்வ் பண்ணிட்டாங்க. ஜென்னி பார்க்குறாங்க, பார்ப்படி ரொம்ப நல்லா குக் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் அம்மா சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேசுகிறாங்க கேம்ஸ் அது சொல்லிட்டு விளையாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் வந்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் அது டே ஃபுல்லாக நைட்டு ஸ்டே பண்ணி நைட்டு ஆல்மோஸ்ட் ஆகிடுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக மேனேஜருக்கு டவுட் வந்துடும், போகலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜிமின் 1 வீக் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகே நீ சொல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு ரொம்ப ஹாப்பி, ஃபைன் லவ் வந்து கிடச்சிச்சு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜவுங்கா ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, இந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, இது உங்களுக்காக நான் வாங்கின ஃபஸ்ட்டு கிஃப்ட் சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு மியூசிக் சிம்பிள் போட்ட ஒரு செயின் தான். இதுதான் நம்ம ஜிமின் ஜவுக்காக ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. அதில் ஜெயின்னு வச்சு தான் அந்த மியூசிக் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஜவுக்காக ஒரு வாங்கியிருப்பார். இப்போ ஜிமினும் ஜவுக்கும் இந்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதை நானும் உனக்கு வாங்கின ஃபஸ்ட்டு கிஃப்ட் சொல்லிட்டு அவர் கொடுக்குறப்ப தான் அதே சேம் செயின் தான். அதே எப்படி சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்கு ஒரே மைண்டு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்று தானே சொல்கிறாங்க. 1 body 2 souls 1 soul 2 body சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காட்டி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஆட்டோ நான் முடிக்கிறேன் ஓகேடா ஃபைனல் பார்ட்டாக. எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கடா ஓகேவா. நான் சீக்கிரம் நான் கம்பேக் கொடுக்குறேன் ஓகே. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.